ஓம் நம சிவாய. ஓம் முருகா சரணம். உலகெங்கிலும் இருக்கும் நம் இனிய கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் சகோதரன் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். நீங்கள் இருக்கும் நாட்டில் காலை, மாலை, மதியம், இரவு என்ற எந்த வேலைகள் இருந்தாலும் உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அண்ட் ரெஜிஸ்டர்ட் அசோசியேஷன் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் உங்களுக்கு இனிய வணக்கங்கள். சொந்தங்களே, இன்று நாம் வெற்றிகரமாக 40வது சிறப்பு காணொளியை 40வது சிறப்பு விருந்தினருடன் இன்று காணவுள்ளோம். சொந்தங்கள் அனைவருக்கும் எவ்வாறு நீங்கள் இந்த காணொளியின் மூலம் பயனடைந்தீர்கள் என்று உங்களின் உரையாடல் மூலமாகவும் உங்களின் தொலைபேசி மற்றும் குறுஞ்செய்திகள் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் நிறைய பேர் எங்கள் குழுவுடன் பகிர்ந்துள்ளனர். அவ்வாறு இருக்கும் இந்த இனிய வேளையில் இன்று நம் காணொளியில் நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சங்கர் அவர்களையும் உங்களின் சார்பாகவும் KBN குளோபல் மற்றும் KBN அசோசியேஷன் இந்தியா சார்பாகவும் வருக 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 என்று உளமாற வாழ்த்தி வரவேற்கின்றேன். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு காணொளியை துவங்கும் முன்னர் நம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை கூறி உங்களின் அன்னையரை இன்றைய இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து அன்னையர்களுக்கு நம் நன்றி கடமையை செலுத்தி, அவர்கள் இல்லையேல் நாம் இவ்வுலகில் எதையும் சாதித்திருக்க முடியாது. அன்னையின் திரு உருவ படத்தை நம் கண்முன்னே நினைத்து அவர்களுக்கு நம் வாழ்வில் இந்த நிலைமையில் நாம் இருக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளையும் அவர்களுக்கு சமர்ப்பித்து இந்த அன்னையர் தினத்தின் நல்வாழ்த்துக்களுடன் இன்றைய காணொளியை நாம் இனிதே தொடங்குகின்றோம். சொந்தங்களே, இன்றைய 40வது காணொளியின் சிறப்பு விருந்தினர் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவ உலகில் மனிதம் காக்கும் இந்த ஒரு முத்தான உலகில் முன்னோடியாக திகழ்பவர். கொங்கு மண்ணின் புகழை இந்தியாவில் மட்டுமல்லாது உலகில் பல நாடுகளில் பறைசாற்றி முத்தாய்ப்பாய் பல விருதுகளையும் பல இடங்களில் நம் மண்ணிற்கு பெருமை சேர்த்த இன்றைய சிறப்பு விருந்தினருடன் நாம் இன்றைய காணொளியை பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இன்றைய சிறப்பு விருந்தினர் கூரை கூட்டத்து சொந்தக்காரர், சிவகிரி பொன் காளியம்மன் திருக்கோவில் வழிபடும் இன்றைய சிறப்பு விருந்தினர், இந்தியாவில் இருந்து அயர்லாந்து நாட்டில் வெற்றி கொடியேற்றி அங்கு அவருடைய மருத்துவ உலகில் வெற்றி கொடி நாட்டியவர். இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனாலும் என்னால் முடியவில்லை. முடிந்த அளவு நம் கால நேரத்திற்குட்பட்டு நம் சிறப்பு விருந்தினரை பற்றி சிறிது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1981 மற்றும் 87வது வருடத்தில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி சென்னையில் MBBS பட்டம் படித்து பின்பு 1990-91களில் டிப்ளமோ இன் ஆர்த்தோபெடிக்ஸ் JJM மருத்துவக் கல்லூரி தாவண்கேரே யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூரில் பயின்று 1999ஆம் வருடம் FRCSI அதாவது ஃபெலோ இன் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாந்து பட்டப்படிப்பை முடித்து 2003வது வருடம் மற்றும் ஒரு FRCS, அதன் ஸ்பெஷலைசேஷன், அதனுடைய தனித்துவம் என்னவென்றால் ட்ராமா அண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அயர்லாந்தில் முடித்து 2003-2004ஆம் வருடம் கிளினிக்கல் ஃபெல்லோ அடல்ட் ஸ்பைன் சர்ஜரி
டப்ளின் அயர்லாந்தில் முடித்து 2004 மற்றொரு மைல்கல்லாக கிளினிக்கல் ஃபெல்லோ பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, அதாவது குழந்தைகள் எலும்பு நல சிறப்பு நிபுணராக அவர்தம் மிகச்சிறந்த ஒரு பயிற்சியையும் பெற்று 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 50க்கு மேற்பட்ட உலகளாவிய கருத்தரங்குகளில் நம் கொங்கு மண்ணின் மைந்தர் வெற்றி கொடியேற்றி அவர்தம் சிறப்பை உலகளாவிய பரவச் செய்தவர். ஒரு மேலை நாட்டு கருத்தரங்கில் கலந்து கொண்டாலே நம் மண்ணிற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கும் என்பது உங்களுக்கு தெரியாததல்ல. 47க்கும் மேற்பட்ட, அதாவது 50க்கும் நிறைவாக உள்ள உலகளாவிய கருத்தரங்குகளில் பங்கு கொண்டு நம் கொங்கு குல பெருமையும் மருத்துவ உலகின் முன்னோடியாக அவர்தம் மருத்துவ உலகில் வெற்றி கொடியேற்றியவர். 6000த்திற்கும் மேற்பட்ட அவர்களுடைய பேஷன்ஸை அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்தும் ஒரு நாளில், அதாவது ஒரு வருடத்தில் ஆவரேஜ் சராசரியாக 485க்கும் மேற்பட்ட சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஆபரேஷன் அறுவை சிகிச்சை செய்து ஆவரேஜா நீங்க பார்த்தீர்கள் என்றால் 485 ஒரு வருடத்திற்கு என்றால் ஏகதேசம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுவை சிகிச்சைக்கு மேலாக செய்து வெற்றி கொடி நாட்டியவர். போயஸ் தோட்டத்தில் விஐபிகள் இருப்பார்கள் என்று நம்மளுக்கு தெரியும். முன்னாள் முதல்வர்கள் மற்றும் திரையுலகின் முன்னோடி போன்றவர்கள் இருக்கும் போயஸ் தோட்டத்தில் வசிக்கும் நம் கொங்கு மண்ணின் மைந்தர் 25 வருடத்திற்கு மேற்பட்ட அனுபவம் மருத்துவ உலகில் வாய்ந்தவர். டாக்டர் பொன்செட்டி என்று அழைக்கப்படும் உலகின் முன்னோடி நான் சர்ஜிக்கல் கரெக்ஷன் ஆஃப் கிளப் ஃபீட் என்ற ஒரு புதிய மருத்துவ அத்தியாயத்தை உருவாக்கியவரிடம் சிஷ்யனாக இருந்து அந்த கிளப் கரெக்ஷன் என்ற டெக்னிக்கை உலகளாவிய கொண்டு சேர்த்து இன்று நம் இந்தியாவில் அப்பல்லோ மருத்துவமனையில் நம் நாட்டின் குழந்தைகளுக்கு அவர்கள் வாழ்வில் ஒரு நல்ல ஒளியையும் ஆரோக்கியமான வாழ்வையும் இன்று அவர் அளித்துக் கொண்டுள்ளார். அவர் அயர்லாந்து நாட்டில் 15 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இந்தியாவில் உள்ள நம் இந்தியர்களின் குழந்தைகளுக்கு, வருங்கால இந்தியாவின் தூண்களான குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையுடன் இந்தியாவிற்கு வந்து இன்று அப்பல்லோவில் திறம்பட செயல்பட்டு கொண்டு வருகின்றார். இன்றைய சிறப்பு விருந்தினரின் மிக தெளிவான அவருடைய விளக்கங்களையும் அவர் நமக்கு ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் என்ற நம் இந்த காணொளியின் மூலம் நம் குழந்தைகளுக்கு எவ்வாறு ஒரு ஒளிமயமான ஆரோக்கியமான எதிர்காலத்தை அவர்கள் வாழ்வில் நாம் கொடுக்க முடியும் என்பதை இன்று தெரியப்படுத்த இன்று சிறப்பு விருந்தினர் நம்முடன் KBN குளோபல் சார்பாகவும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாகவும் நம்முடன் இணைந்துள்ளார். இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சங்கர் FRCSI சீனியர் கன்சல்டன்ட் இன் பீடியாட்ரிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜரி, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய சிறப்புரையை நல்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். இந்த முகவுரை தேவைதானா? இன்றைய தலைப்பு, அதாவது நான் தலைப்புக்கு உள் செல்லும் முன் KBN எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இதை பற்றி நான் முடிவில் இன்னும் விளக்கமாக பேசுகிறேன். எனக்கு இன்று கொடுத்த தலைப்பு குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்காலம். அதாவது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அது என்ன விதத்துல வந்ததுன்னு தெரியல. இன்னைக்கு மதர்ஸ் டே, அன்னையர் தினம். இந்த KBN நெட்வொர்க்ல ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தாரு. அது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத
நான் என்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை வைத்து, என்னுடைய பெற்றோர்கள் எப்படி என்னை தயார் செய்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தார்கள், நான் என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்து எப்படி கொண்டு வருகிறேன், அதை வைத்து எப்படி ஆரோக்கியமான எதிர்காலத்தை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் என்பதை விளக்கமாக பேச உள்ளேன். இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் குறித்து வைத்துக் கொள்ளலாம். கடைசியில் நாம் இதை பற்றி தெளிவாக பேசுவோம். நான் பிறந்து வளர்ந்தது பெரியபுலியூர் என்ற கிராமம் பெரியார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. 5வது வரை பெரியபுலியூரில் தான் படித்தேன். அதற்கு பின் இந்த ஊரில் இருந்தால் என் பையன் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து என்னை கோபிச்செட்டிப்பாளையத்துல கொண்டு ஹாஸ்டல்ல விட்டார். சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப நல்லா பண்ணேன். 6வதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க். 7வதுல வந்து ரேங்க் 17வது ரேங்க் போச்சு. இங்க இருந்தா பையன் உருப்பட மாட்டான்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரியுமான்னு தெரியல, நல்லமுத்து கவுண்டர் நாச்சிமுத்து கவுண்டர் ஹை ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நெகமம்ல இருந்து உடுமலைப்பேட்டை ரோட்ல அர்த்தநாரிபாளையம்ங்கிற ஊர்ல இருக்கு. அந்த ஊர்ல இருந்து 2 தடவை தான் வருஷத்துக்கு ஊருக்கே வர முடியும். அங்க கொண்டு போட்டாரு. 3 வருஷம் அங்க படிச்சேன், நல்லா படிச்சேன். அங்க +2 இல்ல, திண்டுக்கல்ல போய் +2 பண்ணி முடிச்சுட்டு காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது என்னுடைய ஆர்வம் நான் வந்து என்ஜினியரிங் காலேஜில் சேரணும் அப்படின்ட்டு. ஆனா விதி விளையாடியது. நான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதை நான் வந்து இன்னும் விளக்கமாக நான் பேசுகிறேன் மறுபடியும். அதாவது இதுல என்ன இம்பார்ட்டன்ட் இதுன்னா, நம்ம வில்லேஜ்ல இருக்கும்போது சில திங்ஸ் எல்லாம் நம்மளை சுத்தி நடக்கும். நாம் அது ஒரு பெரிய விஷயமாக கொள்வதில்லை. எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி லிவிங், ஒரு 10 குடும்பங்கள் சேர்ந்து ஒன்னாக இருக்கும். அங்க சாயங்காலம் காலையில பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றீங்க, வந்து சாப்பிடுறீங்க, மத்தியானம் போறீங்க. என் அப்பா அம்மா வந்து பள்ளிக்கூடத்துக்கு மேல படிச்சது கிடையாது. குறுநில விவசாயி. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து பையன், எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், 2 பேர்த்தையும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுதான் அவங்களோட எய்மா இருந்தது. வந்த வீட்டுல சாயங்காலம் போய் டியூஷன் முடிச்சுட்டு வந்து அங்க எல்லா ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா, ஒரு மூலையில பெண்கள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, ஒரு மூலையில ஆண்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, குழந்தைகள் நடுவில் உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல. இதுதான் வாழ்க்கை. சுத்தமான காற்று, நல்ல உணவு, தோட்டத்துல விளையக்கூடிய காய்கறிகளை வச்சு நல்ல உணவு, அளவுக்கு அதிகமான விளையாட்டு, உடம்புக்கு ஆரோக்கியமான விளையாட்டு. இதெல்லாம் இந்த காலத்துல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நான் வந்து பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸ், நிறைய பேருக்கு பீடியாட்ரிக்ஸ் ஆர்த்தோபெடிக்ஸ்னா என்னன்னே தெரியாது. பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸ் வந்து ஆர்த்தோபெடிக்ஸ்ல ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி. எப்படி நம்மளுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா நாம எம்டி படிச்ச டாக்டர் கிட்ட போறோம், அதே குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டிட்டு போறோம். அந்த மாதிரி ஆர்த்தோபெடிக்ஸ்ல குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அடல்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிட்ட போகும்போது அவங்களுக்கு குழந்தைங்களை எப்படி சரியா வைத்தியம் பண்ணணுங்கிறது அதிகமாக தெரியாது. அதனாலதான் பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸ்ங்கிறது தனி ஸ்பெஷாலிட்டியா வந்திருக்கு. நிறைய பேர் இந்த பீடியாட்ரிக்ஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இதுல வந்து இன்கம், அதாவது வரும்படி அதிகமா வராது. அதே ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றவன் நல்லா சம்பாதிப்பான், ஆனால் வாழ்க்கையில் நல்ல திருப்தி கிடைக்கும், நல்ல சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அது இதுல ஒரு பியூட்டி. அது எவ்வளவு ரேர் அப்படின்னா, அப்போலோ 7, 8 அப்போலோ இருக்கு தமிழ்நாட்டுல. 150க்கு மேற்பட்ட ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இருக்காங்க. ஆனா பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸ் சொல்லிக்கிறதுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கேன். அவ்வளவு அது ஒரு ரேர் ஃபீல்டு. அதனால ஏன்னா நிறைய பேர் அதுல போய் படிக்கிறது இல்லை. இப்போ ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தை, என்னோட அனுபவம், என்னோட ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். என்னுடைய ஒய்ஃப் ஆல்சோ இஸ் a doctor, she is a eye specialist. நாங்க 2 பேரும் அப்போலோல பிராக்டிஸ் பண்றோம். இப்ப கிளினிக்கு ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அதாவது வந்து நம்ம குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது, பிசிக்கல் ஹெல்த் மட்டும் பத்தாது, மன ஆரோக்கியமும் வேண்டும். அந்த குழந்தை நல்ல பிரகாசமா எதிர்காலத்துல வரணும் அப்படின்னா. பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னா என்ன? உடல் ஆரோக்கியமா இருக்கும். எப்படி ஒரு குழந்தை உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும்? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து எலும்பு நோய் வரும். அதாவது குழந்தை பிறந்து வளர்ற டைம்ல அந்த குழந்தைக்கு சரியான உணவு கொடுக்க வசதி இல்லாத ஏழை குடும்பத்துல பிறக்கிற குழந்தைகள் உணவு பற்றாக்குறையால எலும்புக்கு வியாதி வந்து ரிக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு நோய் வரும். கால் வளைஞ்சு அதை நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நடந்து வரும். அது திருத்தக்கூடிய வியாதி இருந்தாலும் அது வந்து அவங்களால முடியாதனால இந்த மாதிரி அளவுக்கு போயிடும். ஆனால் இப்போ இன்றைய நிலையில் அந்த நியூட்ரிஷனல் ரிக்கெட்ஸ் என்ற கண்டிஷன் வந்து யாருகிட்ட பாக்குறோம்னா நல்ல குடும்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அது இருக்குது. ஏன்னா
குழந்தை வெளியில போய் விளையாடுச்சுன்னா புழுதி பற்றும், குழந்தை வெளியில போய் விளையாடுச்சுன்னா நிறைய வண்டிங்க எல்லாம் ஓடுது, அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஒரு வீடு இருந்த இடத்துல இப்ப 10 பிளாட் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து சூரிய ஒளினா என்னன்னே தெரியாம வளர்த்தும் போது நம்ம என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷனல் ரிக்கெட்ஸ்ங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வருது. ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு நல்ல ஆரோக்கியமா வளரணும்னா அந்த குழந்தைக்கு வந்து கால்சியம் சத்து வேணும். ஏன்னா குழந்தை வளர வளரதான் எலும்பு வளருது. பெரியவங்களுக்கு வளர்றது கிடையாது. 15-20 வயசு வரைக்கும் வளருது. 12-15 வயசு வரைக்கும் 25% எலும்பு அந்த டைம்ல தான் வளருது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மனிதருக்கு வந்து 500 மில்லிகிராம் கால்சியம் வேணும் அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள், பிறந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், வயதான பெண்மணிகள் அவங்களுக்கு வந்து 2 மடங்கு கால்சியம் வேணும். இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். கொடுக்குற உணவுல பத்தாது கால்சியம் சொல்லிட்டு நம்ம அதிகமா கொடுப்போம். இந்த மாதிரி கால்சியம் நம்ம எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் சாப்பிடுற கால்சியம் வயிற்றுக்குள்ள போகாது. அந்த வயிற்றுக்குள்ள போறதுக்கு வந்து விட்டமின் டி அப்படிங்கிற ஒரு வைட்டமின் தேவைப்படுது. இந்த வைட்டமின் டி எங்க இருக்கு? முக்கால்வாசி 95% இது சூரிய வெளிச்சத்தில் மட்டும்தான் இருக்கிறது. சூரிய வெளிச்சத்துல போய் குழந்தை விளையாடலைன்னா அந்த குழந்தைக்கு விட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படுது. எவ்வளவுதான் கால்சியம் கொடுத்தாலும் அது உடம்புக்கு உள்ள போறது இல்லை. அப்படி போகலைன்னா அந்த குழந்தை ரிக்கெட்ஸ்ங்கிற கண்டிஷன் வந்துருது. அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம எப்படி இப்ப கோவிட் பேண்டமிக்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்களோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி பேண்டமிக்னு 5 வருஷத்துக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணிருக்கான். ஆனா இன்னும் நாம் அதுக்கு சரியான வைத்தியம் கண்டுபிடிக்கல. இது இப்படிதான் குழந்தைய வளர்த்தணும் அப்படின்னு தெரியாத நாம் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு குழந்தை ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னா கால்சியம் வேணும், விட்டமின் டி வேணும். இது இல்லாம டெய்லி குழந்தை வெளியில ஓடி ஆடி விளையாடணும். அதான் நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போது வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டுக்கு மறுபடியும் உள்ள போறது ராத்திரி சாப்பாடு கொடுக்கும்போது தான். அது வரைக்கும் வெளியில ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்போம். இப்ப குழந்தை வீட்டுக்குள்ள வந்தோடனே போனை எடுத்து கையில உட்காந்துக்கிறாப்படி, இல்லை டிவி முன்னாடி உட்காந்துக்கிறாப்படி. ஸோ இங்க எங்க அதுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு? நம்ம சத்துள்ள உணவை பத்தி பேசுறோம். அவங்க வந்து என்ன நொறுக்கு தீனி சாப்பிட முடியும்னு சாப்பிட்டு உடம்பை வளர்த்துட்டு வராத வியாதி எல்லாம் வந்து எவ்வளவு சீக்கிரம் வர வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. குழந்தைக்கு வந்து டயபெட்டிஸ் முன்னாடியே வந்துருது, ஹார்ட் ப்ராப்ளம் முன்னாடியே வந்துருது. இதெல்லாம் நாமளாக வர வச்சுக்கக்கூடிய வியாதிகள். இதையெல்லாம் நம்ம முதல்ல மாதிரி இருந்திருந்தோம்னா எவ்வளவோ தூரம் நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். இதுதான் வந்து பிசிக்கல் ஹெல்த், உடல் ஆரோக்கியம். இதுல இது இல்லாம குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது இது வந்து ஆக்சுவலா நீங்க வந்து கவர்மெண்ட் ஆர்டரே இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட் ஆர்டர். ஒரு குழந்தை வந்து இவ்வளவுதான் வெயிட் புஸ்தகம் தூக்கிட்டு போலாம் அப்படின்ட்டு இருக்கு. இப்ப ஒரு குழந்தைக்கு 10 கிலோ வெயிட் புக்கை தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும்? பேக் பெயின் வரலாம், முட்டி வலி வரலாம். இது வந்து இதே பள்ளிக்கூடத்துல 2-3 மாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு அதையெல்லாம் சேர்த்து ஏறும்போது சீக்கிரம் அந்த மாதிரி தொந்தரவு வர ஆரம்பிச்சிருது. ஸோ இது வளர்ற குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கிறது. அதனால வந்து நீங்க கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி அப்பவே ஆர்டர் போட்டிருக்காங்க, ஒரு குழந்தைக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து அந்த குழந்தை வெயிட் தூக்கலாம் அப்படின்ட்டு. 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு 3 கிலோ தான் வெயிட் தூக்கலாம், 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு 4 கிலோ தான் வெயிட் தூக்கலாம், 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு 5 கிலோ தான் தூக்கலாம் அப்படின்ட்டு. இதை நார்மலா சுருக்கமா சொல்ல போனா ஒரு குழந்தையோட வெயிட்ல 15-20% தான் அந்த குழந்தைய வந்து தூக்க வைக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இது இல்லாம வந்து பாஸ்டர், பொசிஷன் எப்படி இருக்கிறோம், அதாவது அவங்க உட்கார்றது, பாதி நேரம் படுத்துட்டே போன்ல விளையாடுவாங்க, கழுத்து வலி வந்துடும். பாதி நேரம் சேர்ல உட்காரும் போது சாஞ்சிட்டு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சரியான பாஸ்டர் கிடையாது. உட்கார்ந்து படிக்கும் போது அதுக்கு எப்படி உட்கார்ந்து படிக்க வேண்டும், எப்படி படுக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்குது. அதுக்கு படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு எந்த தொந்தரவுமே வராது. இன்னொன்னு, இப்ப கோவிட் டைம்ல எல்லா குழந்தைங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சு. ஆன்லைன் கிளாஸ் வந்ததுனால என்ன ஆகுது? குழந்தைங்க மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் முன்னாடியோ டிவி முன்னாடியோ உட்காந்து பாடம் படிச்சுக்கிறாங்க. யூஸ்வலா வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேல டிவியை பார்த்துட்டு இருந்தா குழந்தைங்களுக்கு வந்து கண் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பிற்காலத்துல வரக்கூடும். அது வந்து நம்ம பழங்காலத்துல வந்து நம்ம வேட்டையாடி சுத்திட்டு இருந்த போது நம்மளோட பார்வை ரொம்ப தூரத்துல பார்த்தாலும் நல்லா தெரிகிற அளவுக்கு துல்லியமான பார்வையா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதையெல்லாம் குறைஞ்சு வரும்போது நம்ம பார்வையோட டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. இப்ப எல்லாம் கம்ப்யூட்டரே பார்த்து பார்த்து இன்னொரு 2-3 ஜெனரேஷனுக்கு பின்னாடி நம்ம பார்வையே ஒரு 10 அடிக்கு மேல போகாதோ அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்படலாம்.
அதனால கண் கம்ப்யூட்டரையே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்ட பார்வை வரக்கூடிய அபாயம் உண்டு. அது இல்லாம கழுத்து வலி, மைக்ரைன் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடும். அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்குன்னா அது இல்லாத நேரத்துல அந்த கண்ணுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அது இல்லாத நேரத்திலையும் டிவியை பார்க்க வச்சுட்டு இது பண்ண வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா அது பிற்காலத்தில் அவங்களுக்கு தொந்தரவு தான் கொடுக்கும். இதுதான் மெயினா வந்து பிசிக்கல் ஹெல்த் பத்தி. நம்ம பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இருந்தால் பத்தாது குழந்தை வளர்றதுக்கு. அவங்களோட மென்டல் ஹெல்த், அதாவது உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் பத்தாது, மன ஆரோக்கியமும் அவசியமாக இருக்க வேண்டும், நல்ல முறையில் இருக்க வேண்டும். இதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்ல போனா, இப்ப நான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல வர பேஷண்ட்டை வச்சு சொல்லுவேன். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து மன தொந்தரவு வருமா அப்படின்னா நிறைய வரும். அதாவது வந்து அது பெற்றோர்களிடம் இருந்தே வரலாம், உறவினரிடம் இருந்து வரலாம், இல்ல பள்ளிக்கூடத்திலையும் வரலாம். ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து 40 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு குழந்தை தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும். ஒரு குழந்தை 40வது ரேங்க் வாங்கிதான் தீரும். எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா நடக்காது. அது நம்மளுடைய குழந்தையோட அறிவு திறன் அறிந்து அதை எப்படி மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? என் குழந்தை ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலன்னு சொல்லி வீட்டுல மிரட்டி அடிச்சு வச்சோம்னா அதுக்கு பள்ளிக்கூடம் போற ஆசை போயிடும். பள்ளிக்கூடத்துல இருக்கிற குழந்தைய வந்து மற்ற குழந்தைங்க எதுக்காவது கிண்டல் பண்றாங்க அப்படின்னா அதனால குழந்தைக்கு ப்ராப்ளம் வரலாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால பெற்றோர்களுடைய ஈடுபாடு எவ்ரிடே இருக்கணும். இப்ப நாங்க வந்து வெளிநாட்டுக்கு நாங்கள் வந்து 93ஆம் வருடம் போனோம். நான் வந்து அங்க போய் எஃப்ஆர்சிஎஸ் பண்ணினேன். என்னுடைய ஒய்ஃப் இங்கேயும் எம்பிபிஎஸ் முடிச்சு டிஓ முடிச்சுட்டு அங்க வந்து எஃப்ஆர்சிஎஸ் ஆப்தல்மாலஜி பண்ண. அப்படி கண் 2 பேரும் அங்க வந்து படிக்கிறதுனா காலேஜ் போய் 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறது இல்லை. நம்ம தொழில் கற்றுக்கொண்டே நம்ம பரீட்சை எழுதி படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த படித்துக்கொண்டே இருந்த காலத்தில் எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன, பையன், 2வது ஒரு பெண். இவர்களை நாங்களே 2 பேரும் வேலைக்கு போயிட்டு நாங்களே பார்த்துக்கணும். இதுதான் என்ன வந்து அங்க வந்து அப்பா அம்மாவோ வேற கூட ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அப்பதான் வந்து நாங்க வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்கள் ஆக நாங்கள் முடிவு செய்தோம். அதாவது குழந்தைகள் ஒன்னால் இந்திய நாகரிகத்தில் வளர வேண்டும் அல்லது வெஸ்டர்ன் நாகரிகத்தில் வளர வேண்டும். நம்ம 2ஐயும் மிக்ஸ் பண்ணி விட முடியாது. ஸோ குழந்தைக்கு 10 வயசுங்கிற போது நாம முடிவு பண்ணணும், நம்ம ஊர்ல இருக்கிறோமா, இந்தியா போறோமா, இல்ல இங்க அயர்லாண்ட்லயே இருக்க போறோமா அப்படின்ட்டு. அப்ப நாங்கள் முடிவு செய்தோம் 2006 பையனுக்கு 10 வயசுங்கிற போது நாமல் இந்தியா போயிடுவோம் அப்படின்ட்டு. அங்க வந்து நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துட்டு இங்க வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட். ஏன்னா வந்து வந்த உடனேயும் வந்து தொழில்ல வந்து போட்டி, நிறைய பிரச்சனைகள். இட் டுக் அபவுட் 3-4 இயர்ஸ். பட் வந்துட்டு சமாளித்து கொண்டு இருந்தோம். அப்போ அங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் குழந்தைகளுக்காக யாராவது ஒருத்தர் வந்து நம்மளோட இதை சாக்ரிஃபைஸ் பண்ண வேணும்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி என்ன செய்தால், இனிஷியலா ஆப்ரேஷன் பண்றதெல்லாம் நிறுத்தினா. அப்படி அப்புறம் 2-3 இடத்துல போயிட்டு இருந்த கிளினிக் வந்து போனா குழந்தைங்களுக்கு கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளினிக்கை கட் பண்ண. அப்படி எங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரே இது, எங்களால் எப்படி எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு கல்வியை கொடுத்தார்களோ அதுதான் எங்களால் கொடுக்க முடியும். அதே மீறி எங்களால் எந்த சொத்தும் சேர்த்து கொடுக்க முடியாது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த மாதிரி நாங்க படிக்க வைக்கிறோம், நீங்க என்ன வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சோம். இப்போ வந்து நாங்க அந்த குழந்தைங்களை வந்து இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு கம்பல் பண்ணல. நானும் மருத்துவன், என்னுடைய மனைவியும் மருத்துவம் பயின்றவர்கள், என்னுடைய மாமனாரும். நாங்கள் வந்து எப்படி நான் 92-93 போனோம்னா அவர் 1970 கிளீவ்லண்ட்ல போய் கார்டியாலஜியில இருந்துட்டு 84 இந்தியா வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கார்டியாக் ஐசியூவை செட் பண்ணவர். இத்தனை பேர் சுத்தியும் மருத்துவர்களாக இருந்து கொண்டு அவர்களுக்கு மருத்துவத்தில் இஷ்டமில்லை என்று தெரிந்தவுடன் நாங்கள் அதை பற்றி ஃபோர்ஸ் பண்ணல. ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஒண்ணு போட்டிருந்தோம்னா அவங்களுக்கு வந்து அதுல பலன் எவ்வளவு கிடைச்சிருக்கும்னு தெரியாது. ஸோ பையன் வந்து என்ஜினியரிங் படிக்க வேணும் அப்படின்னா சரி போய் என்ஜினியரிங் படி, எந்த காலேஜில் உனக்கு அட்மிஷன் கிடைக்குதோ அந்த காலேஜில் நாங்க சேர்த்தி விடுறோம்னு சொல்லி படிக்க வச்சோம். இப்ப நீங்க போய் ஒரு கூகுள்ல போய் ஒரு ரிசர்ச் பண்ணினீங்கன்னா, அதாவது நாங்கெல்லாம் படிக்கிற போது 7 மெடிக்கல் காலேஜ் இருந்தது தமிழ்நாட்டுல, 10 என்ஜினியரிங் காலேஜ் இருந்தது.
நான் படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி தான் இருக்கிறதுலேயே பெரிய இன்ஜினியரிங் காலேஜ். அது விட்டா REC, அது ஒரு 7-8 காலேஜ் இருந்தது. IIT இஸ் அவுட் ஆஃப் த இது. ஆனா இப்போ வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஆச்சு, ஆர்ட்ஸ் காலேஜ் ஆச்சு, நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வெளியில வரும்போது நிறைய பேர் வந்து அதுல வந்து எவ்வளவு கற்றுக்கொண்டு வெளியில வர்றாங்கன்னு தெரியல. நீங்க கூகுள்ல போய் இது ரிசர்ச் பண்ணி பாருங்க. 75% ஆஃப் த அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அன்எம்ப்ளாயபிள். அதாவது வந்து அவங்க வேலைக்கு தகுதியற்ற, வேலை இல்லை அப்படின்னு கிடையாது, வேலைக்கு அவர்களுடைய திறன் அதற்கு வந்து மேட்ச் ஆகிறது இல்லை. அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் சரியா பார்த்துக்கணும். நம்ம நல்ல கல்லூரியில போடுறோமா, நல்லா படிக்க வைக்கிறோமா, அதெல்லாம் ரொம்ப அவசியம். நான் மெடிக்கல் காலேஜ்ல அதை நான் அவசியமா சொல்லி ஆகணும். நான் வந்து என்ஜினியரிங் காலேஜ்ல சேர்றதா இருந்தவன். எப்படி நான் எனக்கு வந்து ஒரு குறிக்கோள் எல்லாம் கிடையாது. நான் இதுதான் படிக்க வேணும் அப்படின்னு அந்த குறிக்கோள்ல நான் போய் படிக்கல. நான் வந்து மெடிக்கல் என்ஜினியரிங் காலேஜ்ல சேரணும்னு சேர்ந்து CITல சேர்ந்து என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற போது மெடிக்கல் வந்து ரொம்ப லேட்டாக வந்தது. அப்ப எனக்கு வந்து பெற்றோர்கள் வந்து எங்கள் ஊரில் யாருமே மருத்துவர்கள் இல்லை, நீ மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற போது நான் அதை மாற்றிக்கொண்டு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவம் பயின்று வந்து இன்னைக்கு நான் ஒன்றும் மோசம் போகவில்லை. இதே வந்து இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புவேன். இப்போ எப்படி ஏன் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, என்னுடைய தங்கை மகன், அவனுக்கு வந்து 5ஆவதுல இருந்தே அவனுக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும் என்ற ஆசை. நன்றாக படித்து வந்தான், +2ல நல்ல மார்க் வாங்கிட்டு வந்தான். எல்லாரும் அவன் மருத்துவக் கல்லூரியில சேர வேணும்னு அவனுக்கு அட்மிஷன் MMCல கிடைச்சது. இந்த டைம்ல அவன் எப்பவோ என்ஜினியரிங் அப்ளை பண்ணது நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல ஹி காட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ எங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, NUSல என்ஜினியரிங் கிடைக்கிறது அவசியமா போக வேணும்ட்டு. ஆனா அந்த பையன் வந்து ஒரே குறிக்கோள், நான் படித்தால் மெடிக்கல் தான் படிப்பேன் என்று சொல்லி அவன் மெடிக்கல் இருந்தான். அந்த டைம்ல நாங்க ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா அவன் நல்லா பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு அவன் நல்லா படிச்சு நல்லா சக்சஸ்ஃபுல்லா இப்போ அவன் UKல வந்து போய் படிச்சுட்டு இருக்கான் பீடியாட்ரிக்ஸ். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து குழந்தைங்களை வளர்த்தும் போது நாம 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம பெற்றோர்களை நம்பி இருந்தோம், அவங்க என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அதுதான் நம்ம பண்ண வேணும் அப்படின்னு. ஆனா இந்த காலத்து குழந்தைகள் வந்து பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட் அண்ட் ஆல் த அதர் இது, தே ஆர் வெரி வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் ஆல் த இது. இந்த படிச்சா அவங்களுக்கு வாழ்க்கையில பின்னாடி நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுட்டு வர்றாங்க. அதனால நம்மளுக்கு அதை பத்தி தெரியலன்னா அவங்க பண்றது கரெக்டா அப்படின்னு பின்னாடி இருந்து பார்த்துக்கும் போதே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்றது வந்து சரியான வழிகாட்டுதலாக இருக்காது. இவ்வளவுதான் நான் மெயினா சொல்ல ஆசைப்படுகிறேன். மெயினா வந்து அதாவது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை தவிர மன ஆரோக்கியம், குழந்தைகள் வந்து நல்லா பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்க கெட்ட வழியில போகாம, நம்ம பெற்றோர்கள் டெய்லி அவங்க காலேஜ்ல போனா ஸ்கூல்ல போனா என்ன நடக்குது அதை வந்து பார்த்து அவங்கள சரியான வழியில நடத்தினோம்னா குழந்தைகளோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். அவங்க வந்து இப்படிதான் இந்த இதுதான் படிக்கணும். அது வந்து நாங்கெல்லாம் படிக்கும்போது ஒன்னா மெடிக்கல் காலேஜ்ல போ இல்லை இன்ஜினியரிங் காலேஜ்ல போ அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து எந்த துறையில போனாலும் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். எக்கனாமிக்ஸ் சக்சஸ்ஃபுல்லா வரலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சக்சஸ்ஃபுல்லா வரலாம், லாயர் சக்சஸ்ஃபுல்லா வரலாம், லிட்ரேச்சர் படிச்சுட்டு யூ கேன் பி அ சக்சஸ்ஃபுல் பர்சன். ஸோ அதனால என்ன படிக்கிறோம்ங்கிறது முக்கியம் இல்லை, அது எவ்வாறு படிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அதை படித்து அதுல வந்து நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஐ திங்க் இத்துடன் நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேற்கொண்டு பேசுவோம். மிக துல்லியமான காலத்தின் அவசியம் கருதி இன்றைய சிறப்பு விருந்தினர் ரத்தின சுருக்கமாக நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு ஒரு முக்கிய காரணம், இன்று அவர் நாங்க வந்து எப்பவுமே ஒரு KBN சார்பாக ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து பேச வைக்கும் பொழுது அவர்களுடைய ஒரு ப்ரீ செஷன் அதை வந்து நாங்க வந்து KBN டீம் வந்து கண்டக்ட் பண்ணி அவருடைய எண்ணங்களையும் அவர்களுடைய மனதில் இருக்கும் விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வோம். அவ்வாறு இருக்கும் பொழுது இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது என்னவென்றால், குழந்தைகளின் எதிர்காலமும் குழந்தைகளின் ஒரு ஆரோக்கியமான வெற்றி பாதையில் அவர்கள் ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால், இன்று அவர் சொல்லுவது போல் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தனித்துவமும் தனித்தன்மையும் கொண்ட குழந்தை. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும்
ஒவ்வொரு குழந்தைகளுடைய சூழ்நிலைகளும் மாறுபடுகின்ற காரணத்தினால் பொதுவான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விளையவில்லை இன்றைய கருத்தரங்கத்தில் இன்றைய காணொளியில். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்மளுடைய சொந்தங்கள் அவர்களுடைய கேள்விகள் பதில் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலியமாக அவர்களுக்கு ஒரு அருமையான குழந்தைகளுக்கு ஒரு விடிவெள்ளியாகவும் குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கும் நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணுமோ அதையே நம்ம கொண்டு சேர்ப்போம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஆவலாக இருந்த காரணத்தினால் அவருடைய ஒரு உரையை ரத்தின சுருக்கமாக முடித்து விட்டார். கேள்விகள் நான் கேட்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு முன்பே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் வந்துவிட்டன. அதை இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் நான் கேட்கும் முன்னர் அனைத்து மகளிருக்கும் மீண்டும் இன்று அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நீங்கள் அன்னையர்களாக இருந்தால் உங்களுக்கு எங்களது நெஞ்சான்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரையும் இன்றைய நாளில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை என்ற கூற்றிற்கேற்ப அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி இந்த இனிய நாளில் அவர்களை ஒரு சந்தோஷத்தின் எல்லைக்கு கொண்டு வருவது ஒவ்வொரு குழந்தையின் கடமை. அந்த குழந்தை 15 வயது குழந்தையாக இருந்தாலும், 60 வயது குழந்தையாக இருந்தாலும், 75 வயது குழந்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுடைய தாய் தந்தையருக்கு இன்றைய நாளிலாவது அட்லீஸ்ட் டுடே அவர்களுக்கு ஒரு 5 நிமிடம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமாறு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய முதல் கேள்வியை நம் சிறப்பு விருந்தினரிடம் கேட்க விளைகின்றேன். குழந்தைகள் அவர்களுடைய இன்றைய சூழ்நிலையில நீங்க சொல்லியிருக்கீங்க மொபைல் மற்றும் லேப்டாப்போட யூசேஜ் அதிகமாக இருக்கும் பட்சத்துல, எஸ்பெஷலி இந்த கோவிட் பேண்டமிக்ல கிட்டத்தட்ட 3-4 பேர் இதே கேள்விதான் கேட்டிருக்காங்க. 2வது வேவ் தாண்டி 3வது வேவ் குழந்தைகளை தாக்க போகின்றது அப்படின்னு மீடியாலையும் பேப்பர்லையும் வாட்ஸ்அப் இன்றைய சூழ்நிலையில வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தான் சொல்லணும், நிறைய ஃபேக் நியூஸஸ் வருது. இது ஃபேக் நியூஸா இல்ல 3வது அலை குழந்தைகளை தாக்குமா அப்படிங்கறத பத்தி ஒரு 3-4 சொந்தங்கள் இதே கேள்வி கேட்டிருக்கனால இந்த கேள்வியை முதல் கேள்வியா வச்சு நம்ம இன்னைக்கு தொடங்கலாம். இது முதல் அலை வந்த போது இப்போ சென்னையில எல்லா ஹாஸ்பிட்டலும் கோவிட் பேஷண்ட்ஸுக்கு பெட் அலோகேட் பண்ண போது அப்போலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் நாங்க எந்த பெட்டும் குழந்தைகளுக்காக அலோகேட் பண்ணவே இல்லை. அது கோவிட் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலாவே வச்சிருந்தோம். அதே மாதிரி அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டல்லையும் கோவிட் பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணல. ஏன்னா அங்க வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் கேன்சர் பேஷண்ட், இம்யூனோ சப்ரஸ்ட். இங்க கோவிட் பேஷண்ட்ஸ் வரும்போது மற்றவங்களுக்கு அதனால பாதிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அட்மிட் பண்ணவே இல்லை. ஆனால் 2வது அலையில் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டு வந்த நிலையை நாங்கள் பார்த்தோம். ஒரு உதாரணம் சொல்ல வேணும்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வயது குழந்தை எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்தார். அந்த குழந்தைக்கு ஒரு சிறு ஆபரேஷன் தேவைப்பட்டது. எல்லா குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முன்னாடி நாங்கள் கோவிட் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கோவிட் இருக்கா இல்லையான்னு பார்த்துதான் அட்மிட் பண்ணுவோம். அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை. நாங்கள் கோவிட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த குழந்தைக்கு RT-PCR பாசிட்டிவ்னு வந்தது. ஸோ அதனால குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாம நம்ம தள்ளி வச்சுட்டோம். இதே இன்னொரு குழந்தை நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்தாங்க, கவுஹாத்தில இருந்து. அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷனுக்கு பின்னாடி 1 வாரம் குழந்தைக்கு ஜுரம் இருந்துட்டே இருந்தது. அப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு கோவிட் ஆன்டிபாடிஸ் இருக்கிறதா ரிப்போர்ட் வந்தது. அப்புறம் துருவி கேட்ட போது இந்த குழந்தை வீட்டுல எல்லாருக்கும் கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு லாஸ்ட் அக்டோபர்ல. இந்த குழந்தைக்கு அப்ப ஃபீவர் இல்லாதனால இந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணல. ப்ராபப்லி அந்த குழந்தைக்கு அப்ப இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், அது ஏசிம்டமேட்டிக்கா இருந்து இப்ப பாசிட்டிவா வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா குழந்தை பாதிக்கப்படுது. அதனால எல்லோரும் குழந்தையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். யூஸ்வலா இந்த லாஸ்ட் மார்ச்ல இருந்து இது வரைக்கும் 13 மாதங்களில் நான் ஒரு நாள் கூட கோவிட்காக லீவ் எடுத்ததே கிடையாது. எல்லா நாளும் ஹாஸ்பிட்டல் சென்று கொண்டுதான் வருகிறோம். சரியான முறையில் மாஸ்க் அணிதல்,
சோஷியல் டிஸ்டன்சிங், இடைவெளியை கடைபிடித்தல், ஒவ்வொரு கேஸ் பார்த்தோன்னே கையை சுத்தமா கிளீன் பண்ணிக்க வேணும். சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கிற பில்டிங்குள்ள ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் வர்றாங்க, ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க, ஒருத்தர் 2 பேருக்கு மேல அந்த ரூம்குள்ள விடக்கூடாது. ரூம்ல விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கோவிட அவாய்ட் பண்ண முடியும். மாஸ்க் ப்ராப்பரா போட்டிருந்தாலே போதும். அதாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கிற ஏரியால நம்ம, அதாவது பெரிய ஷாப்பிங் மால் அதெல்லாம் இப்பவே லாக்டவுன்ல பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து கோவிட் இன்ஃபெக்ஷனை முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முடியும். இன்னொன்னு, கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து மற்ற ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி தான். இது எந்த அளவுக்கு வைரஸ்லோடு நம்ம அதிகமா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வயதானவர்கள், மற்ற கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க, செஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ், இவங்களையெல்லாம் அதிகமாக பாதிக்குது. அதனால இவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அவசியமாக வேக்சின் போட வேண்டும். மக்களிடம் ஒரு பயம் இருக்கிறது. நாம கிராமத்துக்கெல்லாம் போனோம்னா வேக்சினை பத்தி பேசினாலே பயந்துக்கிறாங்க. வேக்சின் போட்டா உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து முதல் நாள்ல நான் ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டுக்கிட்டேன். 2வது வேக்சின் 4 வாரம் கழிச்சு போட்டுக்கிட்டேன். வேக்சின் போட்டாலும் கோவிட் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஆனால் அதோட தன்மை வந்து மென்மையாக இருக்கும். அதனால பாதிப்பு வந்து ரொம்ப மோசமாக வராது. அதனால அவசியமாக எல்லோரும் வேக்சின் போட்டுக்கொள்ள வேண்டும். அது வந்து ஓரளவுக்கு வந்து கோவிட் இன்ஃபெக்ஷனோட அக்ரெசிவ்னஸ் குறைத்து கொடுக்கும். இதை சார்ந்த அடுத்த ஒரு கேள்வி, குழந்தைகளுக்கு இந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸ்ல எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதனாலதான் வந்து இப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து வெளியில போக வேண்டிய வேலையே இல்லை. இப்ப லாக்டவுன் வந்துருச்சுன்னா குழந்தைங்க வெளியில போக வேண்டிய வேலையே இல்லை. இப்ப கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாம் மூடி விட்டன. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து வெளியில போனாலும், இப்ப காலையில வாக்கிங் போவாங்க, முடிஞ்ச அளவுக்கு யூ மெயின்டைன் யுவர் சோஷியல் டிஸ்டன்ஸ். வந்த உடனே துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு கிளீனா இருக்கணும். இந்த மாதிரி தான் பார்க்கணும். அதாவது வந்து கோவிட் இருக்குது, எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வெயிட் போட்டுட்டேன் டாக்டர், ஏன்னா 1 வருஷமா நான் எக்ஸசைஸே பண்ண முடியலன்ட்டு. there are so many ways of doing exercise. டிவியில மியூசிக் போட்டுட்டு ஜும்பா டான்ஸ் ஆடலாம், வீட்டுல படிக்கட்டு இருந்ததுன்னா 10 தடவை ஏறி இறங்கலாம், மொட்டை மாடியில போய் ஸ்கிப்பிங் பண்ணலாம். அதையெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு கோவிட் இருக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ண முடியல, அது ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு நாம் செய்யக்கூடிய எக்ஸசைஸை நிறுத்தக்கூடாது. அதனால குழந்தைங்க வந்து வீட்லயே இருக்கிறாங்கன்னு அவங்களை எப்பவுமே கம்ப்யூட்டர் முன்னாடியோ டிவி முன்னாடியோ விட்டுறக்கூடாது. அவங்க வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாம இருக்கட்டும், என்னமோ பண்ணிட்டுன்னு விட்டுறக்கூடாது. அவங்கள வீட்டு வேலையில இன்வால்வ் பண்ண வைக்கணும். வீட்டுல நமக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லலாம். ஒரு வீட்டுல சின்ன தோட்டம் இருந்ததுன்னா தோட்டத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லலாம். வீட்டுல சமையல் பண்ணும்போது பாத்திரத்தை கழுவி கொடுக்க சொல்லலாம். பெட்டை சுத்தம் பண்ணி போட சொல்லலாம். வீட்டை பெருக்கும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லலாம். இது வந்து குழந்தையோட ஒரு பாண்டு கொடுக்குது. இந்த மாதிரி டைம்ல தான் வந்து நம்ம நல்ல குழந்தையோட ஒரு பாண்டு உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ இந்த டைம் இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பேரண்ட்ஸ். எப்படி நம்ம வந்து நல்ல ஒரு பாண்டை உருவாக்கி கொள்ள முடியுங்கிற டைம். இதை சார்ந்த மறுபடியும் இன்னொரு தொடர்ச்சியான ஒரு கேள்வி, நாங்க வந்து அபார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல்ல இருக்கோம் அப்படின்னு ஒரு சில பேரும், ஒரு சில பேர் வந்து நாங்க வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும், மற்றும் ஒரு சில பேர் வந்துங்க நாங்க வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல, நாங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருந்தாலும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சில குழந்தைகள்லாம் இருக்காங்க, நாங்க வந்து முதல் வேவ் கோவிட் வேவ் வந்த பொழுது எங்களுடைய குழந்தைகளுடன் பக்கத்து வீட்டு குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த வாட்ஸ்அப்ல வரக்கூடிய தகவல்களையும் பேப்பர்ல மீடியால வரக்கூடிய தகவல்களை எல்லாம் பார்த்தா நீங்க குழந்தைகளை வந்து மற்ற குழந்தைகளோட வெளியே விளையாடுவதற்கு அனுப்புவதற்கே பயமாக இருக்கிறது. எங்களோட பயம் நியாயமானதா, இல்ல மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாட விடலாமா, அப்படி விளையாட விடும் பொழுது மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பண்ணணுமா, அதனோட ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவா கேட்டிருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். we have to avoid contacts. இப்ப நீங்க போய் வெளியில போய் கான்டாக்ட்ஸ் போட்டு இடிச்சு தள்ளிட்டு விளையாடுற குழந்தைன்னா யாருக்கு என்ன இருக்குதுன்னே தெரியாது. இப்ப குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து பாதிப்பு வந்து பெரிய அளவில் இல்லாமல் இருக்கலாம். அந்த குழந்தை ஏசிம்டமேட்டிக்கா இருந்து அது வீட்டுல வந்து மத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. இப்ப வீட்டுல சில டைம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வயதான கப்பல் வந்து தனியா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் கோவிட் வந்துருச்சு. பார்த்தா பால் கொண்டு வந்து போடுற ஆள்கிட்ட இருந்து கோவிட் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம எதுவுமே வந்து எப்படி வேணாலும் வரலாம். நீ குழந்தை வெளியில போய் விளையாடிட்டு வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்ல விளையாட விடக்கூடாது. போய் ஒரு டென்னிஸ் விளையாடுறான், இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் தட்டுறான்,
அந்த மாதிரி இருந்துட்டு வரலாம ஒழிய ஃபுட்பால் விளையாடுறது, பேஸ்கெட் பால் விளையாடுறதுலாம் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு கான்டாக்ட் அவாய்ட் பண்ணணும். விளையாடி முடிச்சுட்டு வந்த உடனேயும் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அந்த துணியை வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு தான் மற்றவங்க கிட்ட வந்து உட்காரணும். விளையாடும் போதும் மற்ற கூட பேசிட்டு இருக்கும் போது அந்த இடைவெளியை மெயின்டைன் பண்ணிட்டு மாஸ்க் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுல எந்த தவறும் கிடையாது. ஓகே, இப்போ இதே சார்ந்த மறுபடியும் இன்னொரு தொடர் கேள்வி. அடுத்த அந்த 3வது வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேவ்லயும் குழந்தைகளை தாக்குமா? குழந்தைகளுக்கும் வேக்சின் போட வேண்டிய சூழ்நிலை வருமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல 2 விதமான வேக்சின் இருக்கு. கோவிஷீல்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கோவேக்சின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கோவிஷீல்டு வேக்சின் 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற பெரிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போட முடியும். 18 இயர்ஸ்க்கு கீழே அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லை. இதே கோவேக்சின் 12 வயதிலிருந்து வர குழந்தைகளுக்கு கோவேக்சின் கொடுக்க முடியும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் வேக்சின் வரல நம்ம ஊர்ல. அதனாலதான் நெக்ஸ்ட் வேவ்ல குழந்தைகளை இதை அதிகமாக தாக்கலாம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் வேக்சின் போட்டு ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ குழந்தைகளை தாக்கக்கூடிய பாதிப்பு இருக்கிறது என்று அனுமானிக்கிறார்கள். இது எவ்வளவு தூரம் நடக்கும்? இது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் இது வரைக்கும் எதுவுமே சரியா இல்லை. அப்படி சரியா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன் இந்தியா வந்திருக்காது. கண்டிப்பா. இப்போ இதை சார்ந்த மறுபடியும் இன்னொரு தொடர் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கோவிஷீல்டோ கோவேக்சினோ போட்ட அந்த குடும்பத்தின் பெரியவர்கள் இந்த குழந்தைகள் மூலமாகவும் மறுபடியும் தொற்று பரவதற்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக. அதாவது ஒரு தடவை கோவிட் இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு 2வது தடவையும் கோவிட் வந்திருக்குது, அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 2 தடவை வேக்சின் போட்ட பெரியவங்களுக்கும் கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குது, 2 தடவை வந்திருக்குது, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இது எல்லாமே டாக்குமெண்டட் கேசஸ் இருக்கு. ஆனால் என்னன்னா அதோட தாக்கம் ரொம்ப பலமாக இருக்காது. அதுதான் அந்த வேக்சின் ப்ரொடெக்ட்ஸ், ஓரளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்குது. மறுபடியும் இந்த வேக்சின் சம்பந்தப்பட்ட கோவிட் சம்பந்தப்பட்ட குழந்தைகளோட கேள்விதான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வேக்சின் உடைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? 18 வயதுக்கு மேற்பட்டு, அதாவது இப்ப 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கோவிட் இன்ஜெக்ஷன்ஸ் வேக்சின்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வேக்சின் சப்ளை கரெக்டாக வரும் பொழுது 18 to 45 இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு உண்டான கோவின் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நிறைய பேர் முன்பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில 18 to 45 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்த வேக்சினை எடுத்துக்கலாமா? நீங்க எடுத்துக்கலாம்னு முதலே சொல்லிட்டீங்க. அதற்கு நம்ம வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது இதுவரைக்கும் கோவிஷீல்டு ஆகட்டும், கோவேக்சின் ஆகட்டும், இல்ல அங்க அமெரிக்கால இருக்கிற மாடர்னா வேக்சின், ஆர் ஃபைசர் வேக்சின், ஆர் ரஷ்யால இருந்து வர ஸ்புட்னிக், சைனால இருந்து வர சைனோஃபார்ம், எல்லா வேக்சின்லயும் இது வரைக்கும் மேஜரா எந்த காம்ப்ளிகேஷனும் ரிப்போர்ட் பண்ணல. இப்ப நீங்க காம்ப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ 1,00,000 பேருக்கு ஒண்ணு கொடுத்து அதுல ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம எத்தனை இது மத்த வேக்சின்லயும் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரலாம். பட் இந்த கோவிட் கொடுக்குற வேக்சின்ல கொடுக்குற இடத்துல வலி இருக்கலாம், லேசாக ஜுரம் வரலாம், அலர்ஜி இருக்கலாம், அவ்வளவுதான் இது வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில டைம்ல பிளட் கிளாட் வருது அப்படின்னு சொல்லி 2-3 ஸ்டடிஸ் வந்திருக்குது. ஆனா இது ஆதாரபூர்வமாக இது வரைக்கும் எங்கேயும் ப்ரூவ் பண்ணல. அதனால இறந்து கொடுத்தவங்களுக்கு இது பாதிப்பு வந்திருக்குது, ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, இது வரைக்கும் டெஃபினட்டா ப்ரூவ் பண்ணல. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க சில டைம் என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆன்டிகோயாகுலன்ட்ல இருப்பாங்க, அதே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. இல்லைன்னா ஆன்டிகோயாகுலன்ட் மாதிரி கொடுத்து வேக்சின் கொடுக்க வைப்பாங்க. ஓகே, இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு தொலைநோக்கு மற்றும் ஒரு என்ன சொல்றது, 3வது கண் பார்வை உடையவர்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு எனக்கும் கோவிட் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். இது அவ்வளவு கோவிட் இட்ஸ் a pandemic. எல்லாருக்கும் இதுதான் பெரிய கேள்வி. அதாவது வேக்சின் போடுறதுல நிறைய பேர் படித்தவர்களும் ரிலக்டண்டாக இருக்கிறார்கள். அதாவது நான் சொல்லுவேன், நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது கிராமத்துல வேக்சின் போட வருவாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. கையை நீட்டுவோம், சூடு பண்ணி ஒரு ஊசி குத்திட்டு போவாங்க. யாரும் கேள்வி கேட்டதில்லை. இன்னைக்கு அந்த இன்டர்நெட்ல அதாவது ஒருத்தர் இது ஆயிருச்சு அப்படின்னு போட்ட உடனே அந்த கெட்ட செய்திகள்லாம் வேகமாக பரவுகிறத வழி அதுல எவ்வளவு நல்லது நடந்ததுங்கிறது யாரும் பெருசா அதை போடுறது இல்லை. ஸோ அதான் பெரிய ப்ராப்ளம்.
இப்ப வந்து மக்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட்ல வந்து தேவையில்லாத செய்திகள் போறதுனாலதான் இந்த தேவையில்லாத பயமும் கூட. கண்டிப்பாக நீங்க கூறியது கூற்று மிகவும் உண்மை. சொந்தங்களே, நீங்க இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு வெற்றி பெற்ற அப்பாயின்மெண்ட் நிறைய பேரு கேட்டு அதற்காக வெயிட் பண்ணி பார்க்கறதற்கு சிரமப்படக்கூடிய நிலையில் உள்ள ஒரு மிக என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து இஸ் வெரி வெல் வெர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் சார்ட் ஆஃப் சர்ஜன், எஸ்பெஷலி வந்து குழந்தைகளுடைய ஆர்த்தோபெடிக் இந்த ஏரியால. அவர் வந்து இன்றைக்கு நம்ம கேபிஎன் குழுவுல நம்ம சொந்தங்களுக்கு அவருடைய ஆலோசனைகளும் வழிமுறைகளும் கூறுவதே நமக்கு வந்து வீட்டில இருந்தே நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஈஸியான விஷயங்களை கேட்டுக்கிறோம். நிறைய சொந்தங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அடுத்தடுத்த கேள்விக்கு நான் போயிடுறேன். ஏன்னா இன்றைய சிறப்பு விருந்தினர் இதை எதிர்பார்த்து தான் நம்ம கிட்ட நம்மளுடைய சிறப்புரை வந்து சிறியதாகவும் கேள்வி பதில்கள் அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி கேள்விகள் இப்பவே 40 கேள்விகளுக்கு மேல வந்துருச்சு. அதனால நான் குவிக்கா போயிடுறேன். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல லாக்டவுன்ல இருந்த காரணத்தினால என்னுடைய குழந்தை 11 வயது பெண் குழந்தை வீட்டுல இருந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் குறைவா பண்ற காரணத்தினாலயோ என்னவோ தெரியல, அந்த காஃப் மசில்ல பெயின் இருக்குன்னு சொல்றா. அவளுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எப்படி ப்ரொசீட் பண்ணணும், உங்களோட அட்வைஸ் என்னன்னு கேக்குறாங்க. இல்ல, காஃப் பெயின் வந்து யூஸ்வலா இஸ் க்ரோயிங் பெயின். அதாவது குழந்தை வந்து வளர்ற போது மெயினா வந்து பெண்கள் 11 வயதுல இருந்து 13 வயது வரை, ஆண்கள் 12 வயதுல இருந்து 14 வரை வேகமாக வளருவார்கள். இந்த வளர்ற டைம்ல வந்து எலும்பு வேகமாக வளர்ந்துடும், சதை கொஞ்சம் மெதுவா டைம் எடுக்கும். அதனால வந்து பகல்ல எல்லாம் நல்லா ஓடிட்டு இருப்பாங்க, சாயங்காலம் ஆனோடனே கால் அமுத்தி விட சொல்லுவாங்க, பாதத்தை அமுத்தி விட சொல்லுவாங்க. அமுத்தினாதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் டிசீஸ் டு வரி அபவுட். பட் வந்து கோவிட்னால எக்ஸசைஸ் பண்ணல, வெயிட் போட்டாங்க, வலி வருதுங்கிறது வந்து சரியான காரணம் கிடையாது. அதனால் சொல்லியிருக்கேன், கோவிட் ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு நம்ம குழந்தைகளோட விளையாட்டு எக்ஸசைஸ் எல்லாம் குறைக்க கூடாது. ஏதாவது ஒரு வகையில அவங்களை என்டர்டெயின் பண்ணி இன்வால்வ் பண்ணணும். அதனால வந்து பிற்காலத்துல வந்து நல்லா இருப்பாங்க அவங்க. ஓகே, அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, போன் யூசேஜ் சில்ட்ரனுடைய இந்த கோவிட் பேண்டமிக்ல நிறைய பேர் ஆன்லைன் செஷன்ஸ் எல்லாம் வரும்பொழுது அவங்களுடைய போன் யூசேஜ் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, எப்படி குறைக்கிறது, அதற்கு உங்களுடைய வழிமுறைகள், உங்களுடைய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யூஸ்வலா சொல்ல போனா ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் வரைக்கும் வந்து நம்ம ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கலாம். அது போனா இருக்கட்டும், ஐபேடா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு மேல பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணுக்கு அதிக ஸ்ட்ரெயின் வருது, நெக் பெயின் வரலாம், ஒற்றை தலைவலி, மைக்ரைன் வரலாம். ஆனா இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் த ஆன்லைன் கிளாஸஸ் எவ்ரிபடி இஸ் ஃபோர்ஸ்ட் டு ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அது என்ன பண்ணலாம்னா, கண்ணுக்கு அப்பப்ப ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 20 செகண்ட் அந்த ஸ்கிரீன் விட்டு வேற எங்காவது பாக்குறது, இல்ல ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் குவைட்டா ஒரு தூரத்துல பார்த்து கண்ணை வந்து அகாமடேட் பண்ணிக்க வைக்கணும். அது அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கு நடுவில் அந்த உடனே என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க ஒரு கிளாஸ் முடிஞ்சோடனே அடுத்த கிளாஸ் நடுவில் வந்து போன் எடுத்து மெசேஜ் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் விடக்கூடாது. அந்த ஒரு கிளாஸ் முடிஞ்சதுன்னா கொஞ்ச நேரம் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை வந்து பார்க்காம வச்சிருக்கணும். அந்த மாதிரி பண்ணாலே வந்து கண் வலி வராது, கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது வந்து நான் என்னுடைய ஒய்ஃப் ஐ டாக்டர், அவங்க கிட்ட கேட்டுட்டே வந்தேன். இந்த பாயிண்ட் நான் கேட்பாங்க, நான் சொல்லணுங்கிறதுக்காகவே கேட்டுட்டே வந்தேன். நான் தெளிவான ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கீங்க நம்ம சொந்தங்களுக்கு. இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் வந்து, நைட்ல வந்து ஒரு படுக்க போறோம்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரோ டிவியோ போனையோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். நம்ம தூங்குற வரைக்கும் நம்ம வந்து அந்த டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது யூ டோன்ட் ஹேவ் a ப்ராப்பர் ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆயிருது. அதனால வந்து நெக்ஸ்ட் டே நீங்க எந்திரிக்கும் போது யூ ஆர் நாட் ஃப்ரெஷ், யூ ஆர் டயர்ட். அதனாலதான் வந்து நிறைய பேர் நடு தூக்கத்துல எந்திரிக்கிறது, அடுத்த நாள் வந்து டயர்டா இருக்கிறது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து எல்லா ஸ்கிரீனையும் மூடி வச்சுட்டு வேற ஏதாவது புஸ்தகம் படிச்சுட்டு படுத்தோம்னா நல்ல தூக்கம் வரும், அடுத்த நாள் நன்றாக இருக்கும். தெளிவான ஒரு பதில். இதைய சார்ந்த நிறைய கேள்விகள் நம் சொந்தங்கள் கேட்டிருந்தாங்க. நீங்க சொன்ன இந்த ஒரு வரியில அவங்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் கிடைத்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன நிறைய சொந்தங்கள் வந்து இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்பு மொபைல் பாக்குறது, பெட்லயே மொபைல் வச்சுட்டு என்னோட பையன் வந்து வீடியோ பார்த்துட்டு தான் தூங்குறாங்கிற மாதிரி, அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணுங்கிற கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகள் கேட்பதற்கு வழி இல்லாமல் நீங்க வந்து அனைத்திற்கும் பொதுவான பொருத்தமான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. இல்ல, இதை வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட் பாக்குறேன், குழந்தை எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கிறான் டாக்டர் அப்படிம்பாங்க.
அப்புறம் வந்து அவன் எப்ப பார்த்தாலும் சிப்ஸ் சாப்பிட்டே இருக்கிறான், கோக் குடிச்சிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிடுவேன் பேரண்ட்ஸ் கிட்ட, நீங்க தயவு செஞ்சு குழந்தைய தப்பு சொல்லாதீங்க. அந்த குழந்தைக்கு போன் எப்படி கைக்கு போகுது? நீங்க கொடுக்கறதுனாலதான் அந்த போன் கைக்கு போகுது. ஏன் அந்த குழந்தைக்கு வந்து அவன் கோக் கேட்கறான்னா கோக் வாங்கி கொடுக்குறீங்க, சிப்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க? நாமல் கண்டிப்புடன் இருந்தால் அந்த குழந்தைய நம்ம நல்லா வச்சுக்கலாம். அது நம்ம அதாவது வந்து ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே குழந்தை இருக்கும், 3 வீட்டுக்கு ஒரு குழந்தை, 4 வீட்டுக்கு ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாரும் செல்லம் கொடுத்து அந்த குழந்தைய ஒண்ணுக்கு இல்லாம கெடுத்துருவாங்க. குழந்தையை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டும், செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் செல்லம் கொடுக்க வேண்டும். படிப்புலயோ இந்த எக்ஸசைஸ்லயோ நாம வந்து ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை நல்ல நிலைக்கு வராது. மிகவும் சரியான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஆர்த்தோ ஸ்பெஷாலிட்டியில குழந்தைகளுக்கு பெஸ்ட் அண்ட் ஈஸி சோர்சஸ் ஆஃப் வைட்டமின் டி என்ன ஐட்டங்கள் அவங்க சாப்பிடணும், என்ன விதமான பழக்க வழக்கங்கள் அவர்கள் வந்து மேற்கொள்ளணும்னு கேட்டிருக்காங்க. வைட்டமின் டி தான் நான் சொல்லிட்டேன், இட்ஸ் ஃப்ரீலி அவைலபிள். 99% ஆஃப் தி வைட்டமின் டி ஒன்லி சோர்ஸ் இஸ் மெயின் சோர்ஸ் இஸ் சன்லைட். குழந்தை போய் வெயில்ல விளையாட விட்டாங்கன்னா வைட்டமின் டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வைட்டமின் டிக்கு மருந்து எப்ப கொடுக்குறோம்னா, குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருச்சு, ரிக்கெட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி டைம்ல நம்ம வைட்டமின் டி செக் பண்றோம், அதோட அளவு குறைஞ்சிருக்குன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மருந்து கொடுத்து வைட்டமின் டி நார்மல் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு மட்டும்தான் மருந்து கொடுக்குறோம். வைட்டமின் டி வந்து மருந்தால நம்ம சரி பண்ண முடியாது. நம்ம அதுக்கு பின்னாடி வந்து வெளியில், அதாவது நம்ம ஊர்ல இல்லாத வெயில் கிடையாது. இப்போ ஐரோப்பா நாடுகள்ல போனீங்கன்னா அங்க வெயிலே பார்க்க முடியாது, அங்க இருக்கிறவனுக்கு அது வந்தா தப்பு கிடையாது. நம்ம ஊர்ல இவ்வளவு வெயில வச்சுட்டு நம்ம வெளியில போறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து தவறான விஷயம். சும்மா இருக்கிற இடத்துல மொட்டை மாடியில போய் கொஞ்ச நேரம் ஒரு காஃபி கப் வச்சுட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு வரலாம். உடம்பு பூரா வெயில் பண்ணுங்கிறதுல கை கால் முகத்துல வெயில் பட்டதுனாலே நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப வைட்டமின் டி உடம்புல சேர்ந்துரும். கண்டிப்பா. இதை சார்ந்த அடுத்த ஒரு தொடர் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் அடல்ட் ஆர்த்தோ அண்ட் கிட்ஸ் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது கேள்வி கேட்டுட்டு அதை சார்ந்த இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, நான் சர்ஜிக்கல் கரெக்ஷன் ஆஃப் கிளப் ஃபீட் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் அடல்ட் ஆர்த்தோ அண்ட் பீடியாட்ரிக் ஆர்த்தோ இஸ் லைக் டிஃபரன்ஸ் பிட்வீன் a physician and a pediatrician. அதாவது ஒரு குழந்தைய வந்து சின்ன அடல்ட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா குழந்தைக்கு வந்து பிறக்கும் போதே பிறவியில கோளாறு இருக்கலாம், ஹிப் டிஸ்லோகேட் ஆகி வரலாம், கால் வளைந்து இருக்கலாம், இல்ல கையில தொந்தரவு இருக்கலாம். இதெல்லாம் பிறந்து 2 எலும்பு சேர்ந்து இருக்கலாம். இதெல்லாம் வந்து கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அந்த பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக் சர்ஜனுக்கு தான் அதை பத்தி தெரியும். இன்னொன்னு, சப்போஸ் ஒரு குழந்தை அடிபட்டு எலும்பு உடைஞ்சு வருதுன்னா, இப்போ ஒரு அடல்ட் அப்படின்னா 17-18 வயசுக்கு மேல அந்த எலும்பு முழுதாக வளர்ந்து விட்டது, அந்த எலும்பு அதுக்கு மேல வளர போறது இல்லை. அதை ட்ரீட் பண்ற விதம் வேற. ஆனா குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு வந்து வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது 12 to 15 வயசு வரைக்கும் 25% எக்ஸ்ட்ரா சேரக்கூடிய ஒரு உறுப்பு. அதுல வந்து நம்ம வளரக்கூடிய இளமை இடத்தை பாதிக்காமல் அது ஒரு வைத்தியம் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மாவுக்கட்டிலே சரி பண்ணிடுவோம். வெரி ரேர்லி வி ஆப்ரேட். இன்னொன்னு, குழந்தைங்களுக்கு வந்து எலும்புல இன்ஃபெக்ஷன் வந்தது, அது வளர இடத்தை பாதிச்சுன்னா அதனால டிஃபார்மிட்டி வரலாம். அதையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும். குழந்தைங்களுக்கு வளர போது இன்ஃபெக்ஷன் வரலாம், இந்த மாதிரி டிபி இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த வாரம் அநேகமா பேப்பர்ல ஒரு நியூஸ் வரும், நான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறேன், குழந்தைங்களுக்கு கேன்சர் வரலாம், போன்ல கேன்சர் வரலாம். அது வந்து வைத்தியம் பண்றது குழந்தை சம்பந்தப்பட்ட டாக்டர் நல்லா பண்ண முடியும் அடல்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜனோட. அதான் வந்து வித்தியாசம் பெரிய. அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது, நானும் அடல்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் பண்றேன், ஏன்னா ஐ வாஸ் ட்ரெயின்ட் இன் எவ்ரிதிங். அதுக்கு பின்னாடி பீடியாட்ரிக்ஸ் பண்ணணும் அப்படிங்க. ஏன்னா நான் வந்து இங்க நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸ் இல்லைன்னு அதை வந்து ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணிட்டு நான் இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கிளப் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது கால் பாதம் வளைஞ்சிருக்கும். இப்ப முதல்ல எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிடுவோம். ஆப்ரேஷன் பண்ணா ரொம்ப அழகா கால் வந்துடும். ஆனா என்ன ஆப்ரேஷன் பண்றதுனால என்ன ப்ராப்ளம்னா, 10-12 வயசுக்கு மேல குழந்தைக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து கால் நன்றாக இருக்கலாம், ஆனா அந்த கால் உபயோகம் இல்லாத காலா போயிடும். வலியினால வந்து குழந்தைனால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ஓட முடியாது. 20 வயசுல வந்து அவங்க நடக்கிறது கஷ்டப்படுவாங்க, ஓட முடியாது, கீழே குந்த வச்சு உட்கார முடியாது. இந்த நேரத்துலதான் 2-3 பேர் இதை பத்தி மாவு கட்டு போடுற டெக்னிக்கை கொண்டு வந்தாங்க. கைட் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்கால, இந்த பான்செட்டி அப்படிங்கிறவர் வந்து ஸ்பானிஷ் மைக்ரண்ட் டு அயோவா இன் அமெரிக்கா. அவர் 50 வருஷமா அது செஞ்சுட்டு இருக்காரு, ஆனா யாருக்குமே அதை பத்தி வெளி உலகத்துக்கு தெரியல.
அது தெரிஞ்ச போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு வந்து உலகம் பூராவும் கிளப் ஃபுட்டுக்கு வந்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பான்செட்டி மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ ஹீஸ் நோ மோர். என்னுடைய நல்ல நேரம் அவர்கிட்ட போய் நான் வந்து ஒரு 3 வீக்ஸ் கூட இருந்து அந்த டெக்னிக்கை கத்துட்டு வந்தேன். ஸோ அது வந்து நான் நீங்க நிறைய என்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த இதுதான் பயன்படுத்துறேன். கிளப் ஃபுட் வந்து நாங்க ஆப்ரேஷன் பண்ணி வைத்தியம் பண்றதே இல்லை. மாவு கட்டு அந்த பான்செட்டி டெக்னிக்ல தான் பண்றோம். அதுக்கு ஸ்பெஷல் ஷூ வந்து அமெரிக்கால இருந்து வர வைக்கிறோம். ஒரு ஷூ வந்து 25,000 ரூபாய் ஆகுது. அதுக்கு எந்த வரியும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து அதை ஃப்ரீயா இது பண்ணி கொடுக்குது. அதுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் இவங்களுக்கு வந்து கையில காசு இல்லை அப்படின்னா there is a cure foundation also is available. அது வந்து ஃப்ரீயா அவங்க அந்த 500 ரூபாய்க்கெல்லாம் ஷூ செஞ்சு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுவும் பண்ற அளவுக்கு நம்ம ஊர்ல வசதி இருக்கு. ஓகே, இப்போ குழந்தைகளுடைய கேள்விக்கு நடுவுல ஒரு தகப்பன் அவர்களுடைய பெண் குழந்தை எம்டி எய்ம்ஸ் மருத்துவமனையில முடிச்சுட்டு இப்ப ட்ரைனிங்ல வந்து எய்ம்ஸ்ல இருக்காங்க. அவர்களுக்கு அவங்க துறை சார்ந்த மருத்துவத்துறையில எக்ஸல் பண்றதுக்கு உங்களுடைய ஒரு சஜஷன் இந்த ஃபோரம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து எய்ம்ஸ்ல சேர்ந்து எம்டி முடிச்சுட்டு வர்றான்னா அவள் வந்து அவளோட தகப்பனோட ஒப்பீனியனுக்கு வெயிட் பண்ண போற பொண்ணு கிடையாது. அந்த அளவுக்கு அறிவுள்ள பொண்ணு வந்து நீ போய் இதை படினா படிச்சு கேட்க போற பொண்ணு கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்களோட கான்டாக்ட்லயே வந்து எது படித்தால் எது நன்றாக இருக்கும் என்று இந்நேரம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப நாம வந்து நீங்க போய் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி படிங்க, பல்மனாலஜி படிங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒவ்வொரு துறையும் நல்ல துறை தான். அதாவது அவங்களுக்கு வந்து அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை எடுத்து படிக்கணும். எய்ம்ஸ்ல படிக்கிற எந்த குழந்தையுமே வந்து மோசம் போகாது. எய்ம்ஸ் இஸ் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா மெடிக்கல் ஃபீல்டுல. ஓகே ஓகே, மறுபடியும் மூட்டு வலி பிளஸ் கோவிட் இரண்டையும் இணைத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மூட்டு வலிக்காக ஸ்டெராய்டு மருந்துகள் எடுத்து வரும் நபர்கள் கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். அதற்கும் இதுக்கும் எந்த இது கிடையாது. மூட்டு வலிக்கு வந்து எல்லா மூட்டு வலிக்கும் ஸ்டீராய்டு கொடுக்கறது இல்லை. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி கண்டிஷனுக்கு அதுவும் கண்டினியூஸா கொடுக்கும்போது ஒரு மெயின்டெனன்ஸ் டோஸ் மாதிரி லோ டோஸ்ல தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கும் வேக்சினுக்கும் எந்த இதுவும் கிடையாது. நீங்க வந்து ஒரு வேக்சின் அப்படின்னு போனா அது எந்த கூட போடக்கூடாதுக்கு என்ன அட்வர்ஸ் ரியாக்ஷன் வரும்னு ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். நிறைய பேர் கேட்கறாங்க, இது இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருந்தா போட்டுக்கலாமா, எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு போட்டுக்கலாமா அப்படின்னு. எல்லாமே விளக்கமா இந்த எந்தெந்த வேக்சின் எந்தெந்த கண்டிஷன்ல போடலாம் போடக்கூடாதுன்னு ரொம்ப விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப உலகெங்கும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் வந்து கோவிஷீல்டு. ஆக்ஸ்போர்ட்ல இப்ப யூகேல ஆஸ்ட்ராசெனக்கான் இருக்கு ஆக்ஸ்போர்டு. இதே அமெரிக்காலையும் ஆஸ்ட்ராசெனக்கா இருக்கு. ஸோ இது அதிகமாக உலகத்திலேயே யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் கோவிஷீல்டு தான். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தை வந்து அதிக நேரம் விளையாடி களைப்படையாமல் ஸ்டாமினா அதிகமா இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு ஸ்டாமினா கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவன் 1/2 மணி நேரம் விளையாடினாவே டயர்ட் ஆயிடுறான். சோ அந்த 2 குழந்தைகளுக்கும் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாமினா டிஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னு கேட்டிருக்கேன். என்னைக்குமே ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணவே கூடாது. That is a very very bad thing. So the thing is that creates inferiority complex in the child. என்னைக்குமே 2 குழந்தையும் ஒரே மாதிரி கிடையாது. அவங்க ட்வின்ஸா இருந்தாலும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ அவங்களுடைய உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட விளையாட்டு திறன் இருக்கும், பிஹேவியர் இருக்கும். ஸோ அதை வந்து நீ அந்த பையன் அது பண்றான் நீ ஏன் பண்ணலன்னு சொன்னாதான் ப்ராப்ளம் வருது. இது எனக்கு ஆக்சுவலா இது உண்மையாக நடந்த கதை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெற்றோர் வந்து 2 குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அந்த குழந்தை இதெல்லாம் பண்றான் இவன் இது பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, அதே அந்த குழந்தையோட இதை கெடுத்துரும் அப்படின்னு. ஸோ என்னைக்குமே வந்து ஒவ்வொரு குழந்தையோட இதுவும் அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை பண்ணுவாங்க. அதை நாம வந்து அவங்களோட என்ன திறமைக்கு முடியுமோ அதை தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவன் டென்னிஸ் போறான்னு சொல்லிட்டு நீயும் டென்னிஸ் போ அப்படின்னா தென் நம்ம தப்பு பண்றோம். அங்கதான் வந்து மன ஆரோக்கியம் கெடுது. ஓகே, இப்போ அடுத்த இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, குழந்தைகள் அவர்களுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு படிப்புல கொஞ்சம் அவர் சுட்டிப்பா இல்ல,
அல்லது படிச்சா மறந்து போயிடுறாங்கிறது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு உணவு பழக்க வழக்கங்களில் ஏதாவது மாற்றங்கள் அல்லது அவர்களுடைய எக்ஸசைஸ்ல ஏதாவது மாற்றங்கள் செய்தா அவர்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டா வந்து அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நினைவாற்றல் அதிகப்படுத்துறதுக்கு மருந்து இதெல்லாம் கிடையாது. அதாவது ஃபோக்கஸ் ஸ்டடிங். நான் குழந்தை படிக்கணும்னா 1 மணி நேரம் படிக்கணும்னா அந்த குழந்தை 1 மணி நேரம் படிக்க விடணும். அதுக்கு நடுவில் அது போன் எடுத்து விளையாடுறது, அதாவது ஒரு கான்சென்ட்ரேஷன். ஒரு சில குழந்தைங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. அதை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வைக்கணும். அதே மாதிரி அந்த விளையாடுற நேரத்துக்கு விளையாடும் போது தான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எனர்ஜி வருது. அது ஒரு குழந்தை இவ்வளவு நேரம் தூங்கணும்னா அந்த அவ்வளவு நேரம் தூங்க வைக்கணும். 8 மணி நேரம் குழந்தை தூங்கணும்னா தூங்கணும். 1 மணி நேரம் குழந்தை விளையாடணும்னா விளையாடணும். இந்த மாதிரி இது நம்ம ஒரு மெத்தாடிக்கலா பண்ணும்போது அதுக்கு அதே வந்து நினைவாற்றல வந்து குழந்தை ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு பாடத்தை எடுத்தா ஒரு தடவை படிச்சா அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கும். இன்னொரு குழந்தைக்கு அதை 4 தடவை படிக்கணும், இன்னொரு தடவை 10 தடவை படிக்கணும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தை 10 தடவை படிச்சா புரியும். அது அவ்வளவுதான். அந்த குழந்தை ஒரு தடவை படிச்சாலே புரிஞ்சுக்குது, எனக்கு ஏன் புரியலன்னா அதுக்கு வந்து யாருனாலையும் பதில் சொல்ல முடியாது. மிக சிறப்பான ஒரு பதில் கொடுத்திருக்கீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, என்னுடைய குழந்தைக்கு கை கால் இந்த நக்கிள்ஸ்ல வந்து சவுண்ட் வருது, நெட்டைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நெட்டை எடுக்கிற மாதிரி சவுண்ட் வருது, சில டைம்ல கை கால் ஆட்டும் பொழுதும் சவுண்ட் வருது, இந்த இள வயதில் இந்த மாதிரி வர்றது ஏதாவது ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை. நம்ம கையில நெட்டை எடுக்கிறதுலாம் அது வந்து உள்ள அந்த இது ஃப்ளூயிட் மூவ் ஆகிறதுனால அந்த சத்தம் வருது. அதனால எந்த கெடுதலும் கிடையாது. அதை பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதற்கு ஏதாவது அவர்கள் ஃபுட்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற? இல்ல, அதுக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது உள்ள ஃப்ளூயிட் மூவ்மெண்ட், ஒரு ஃப்ளூயிட் உள்ள அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் இப்ப எப்படி நம்ம என்ஜின் மோட்டர் ஓடணும்னா உள்ள கிரீஸ் போட்டோம்னா தான் அது ஸ்மூதா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கையில் இருக்கிற சின்ன ஜாயிண்ட் ஆகட்டும், ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் ஆகட்டும், உள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, ஆயில் மாதிரி. அது வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மூவ் ஆகும்போது நம்ம சடனா மூவ் பண்ணும்போது அந்த சொடுக்கி சத்தம் வருது. அதனால எந்த கெடுதலும் கிடையாது. ஓகே ஓகே. இப்போ அடுத்த அது ஆல்ரெடி நீங்க இந்த கோவிட் ரிலேட்டட் வேக்சின் ரிப்ளை பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. calcification problem with age 47, can we take covid vaccine as they say blood clot might happen அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இப்ப கால்சிஃபிகேஷன் இந்த 47-year-old வருதுன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சுகர் இருக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் எதுக்காக அவங்களுக்கு வந்து கால்சிஃபிகேஷன் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியணும். ஸோ அதுக்கும் வேக்சினுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் அவர்களுடைய டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம். சில டைம் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து பிளட் கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு ரெகுலரா ஆஸ்பிரின் டேப்லெட் போட்டு விடுவோம், குளோபிலேட் டேப்லெட், அதாவது வந்து ஸ்ட்ரோக் வராம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி மெடிசின் கொடுத்துட்டு கோவிட் வேக்சின் போடுற டாக்டர்ஸும் இருக்காங்க. அது அவங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஓகே ஓகே. இன்னொரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி ஒரு பேரண்ட் கேட்டிருக்காருங்க. 2 முட்டி இணைந்து ஒட்டி இருப்பது போல் உள்ளது, ஓடும் போது அடிக்கடி கீழே விழுகிறான், இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நாக் நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து குழந்தைக்கு வந்து 2 முட்டி ஒட்டிட்டு இருக்கிறது நாக் நீஸ், இன்னொரு கால் வந்து விரிஞ்சு போற சி மாதிரி இருக்கிறது வந்து போ லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஓரளவுக்கு, அதாவது வந்து கால் நேரா தான் இருக்கணும் அப்படின்னு வந்து யாரும் சொல்லி கொடுக்கல. நாம வந்து 100 பேரை பார்த்தோம்னா 85 பேருக்கு வந்து கால் மொரலஸ் நேரா இருக்கு, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்ப முட்டிக்கு முட்டி இடிச்சிட்டு இருக்குது அப்படின்னா 2 கால்களும் சிம்மெட்ரிக்கலாக இருக்கிறது. அது வந்து அதிகமாகிட்டே போலன்னா இது வந்து ஒரி பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா குழந்தை நாக்னியாவும் இருக்கலாம், போலெக்ஸாவும் இருக்கலாம். பட் இதே ஒரு காலில் மட்டும் இருக்கு, இல்ல குழந்தை வளர வளர மோசமாயிட்டு இருக்குன்னா அவசியமாக அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, நாக் நீஸ்ன்னு வருவாங்க. இப்ப நாக் நீஸ்ன்னு சொல்றீங்க, இப்ப 2 பேர் வரீங்க, ஒருத்தர் உயரமா இருக்கீங்க, ஒருத்தர் குட்டமா இருக்கீங்க, ஒருத்தர் கருப்பா இருக்கீங்க, ஒருத்தர் வெள்ளையா இருக்கீங்க, அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்கிறது இல்லை இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். இது வந்து இயற்கையில் சில வேறுபாடுகள் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஓகே ஓகே. தெளிவான ஒரு விளக்கம். நம் சொந்தங்கள் கண்டிப்பாக அவர் உங்களுடைய விளக்கத்துல திருப்தி அடைஞ்சிருப்பார்னு நினைக்கிறீங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, குழந்தைகள் எப்படி ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி போன்ஸ் அவர்களுடைய இள வயதுல ஏற்படுத்துறது?
இந்த போன்ஸ் வந்து வருங்காலத்துல அவங்க அடல்ட் ஆகும் பொழுது வீக்காவோ அல்லது இன்ஜுரியில போய் ஃபிராக்சர் ஆகிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு அவங்க ஹெல்த்தி போன்ஸ் உருவாக்குறதுக்கு என்ன விதமான ஃபுட் ஹேபிட்ஸ் அல்லது எந்த விதமான உடற்பயிற்சிகள் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அதான் ரொம்ப விளக்கமா நான் முதல்ல அந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். கால்சியம் தேவையான அளவு உடம்புல கால்சியம் சாப்பிடணும். நார்மலா ஒருத்தருக்கு வந்து 500 மில்லிகிராம் வேண்டியது இருக்கு. வளரும் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், எல்டர்லி உமன், இவங்களுக்கு வந்து டபுள் த டோஸ் வேணும். அவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட் பண்றோம். கால்சியம் உடம்புக்குள்ள போறதுக்கு, வயிற்றுல இருந்து பிளட்குள்ள போய் எலும்புல போய் சேர்றதுக்கு வைட்டமின் டி தேவைப்படுது. வைட்டமின் டி வந்து 99% சன்லைட்ல தான் இருக்கு. ஸோ ஓடி ஆடி விளையாட வேண்டும். அதாவது ஓடி ஆடி ஒரு நாளைக்கு வந்து அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க, நம்ம ஊர் பீடியாட்ரிக் சொசைட்டிலையும் சொல்லியிருக்காங்க, ஒரு குழந்தை வந்து 1 மணி நேரம் ஓடி ஆடி விளையாட வேண்டும். அது வந்து 1 மணி நேரம் முழுமையாக இருக்கலாம், இல்ல காலையில அரை மணி நேரம், ஈவினிங் அரை மணி நேரம் இருக்கலாம். ஓடி ஆடி விளையாட வேண்டும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்க வேண்டும். வைட்டமின் டி தேவைப்படும். இந்த 3 தான் மிக முக்கியம். அது மெயினா அந்த 12 இருந்து 15 வயதுக்குள்ள வந்து வேகமா வளர்ற பீரியட்ல அவசியமாக ஒரு விளையாட்டில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப படிக்கலைன்னா அவன் படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். நான் இதுவும் இன்னும் சொல்லிட்டேன், பெண்களுக்கு அதாவது பீக் போன் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்க பீரியட்ஸ் அட்டென்ட் பண்ற போது என்ன குவாலிட்டி ஆஃப் போன் இருக்குதோ அதுதான் அவங்க எவ்வளவு நாள் வந்து எலும்பு நல்லா இருக்குங்கிறத முடிவு பண்ண போகுது. அவங்களோட எலும்பு அவங்க வந்து மெனார்க் ஏஜ் அட்டென்ட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியில இருந்ததுன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட எலும்பு குவாலிட்டி நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வராது. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு தான் வந்து கூன் விழுந்து அடிக்கடி கீழே விழுந்தா எலும்பு அடிபட்டு பாக்குறோம். இதை சார்ந்த இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கால்சியம் லெவல் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம காலை மற்றும் மாலை வேளைகள்ல மாட்டுப்பால் கொடுக்கலாம், அப்படி அது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வேணாலும் சாப்பிடலாங்க. கால்சியம் சத்து வந்து பால்ல மட்டும் இல்ல, பால், தயிர், இது சீஸ், வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. இதுதான் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து மில்க் அலர்ஜி இருக்கும், அவங்க வந்து பாலே குடிக்க மாட்டாங்க. ஆனா கால்சியம் நார்மலா இருக்கும். கால்சியம் வந்து 98% கால்சியம் வந்து எலும்புல தான் இருக்கு. கொஞ்சம் சதவீதம் தான் நம்ம ரத்தத்துல ஓடிட்டு இருக்கு. ஆனா கால்சியம் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுது. சதை வேலை செய்யறதுக்கு, ரத்த குழாய்க்கு, உடம்புல எல்லாத்துக்குமே கால்சியம் தேவைப்படுது. அதனால கால்சியம் வந்து ஏதாவது ஒரு விதத்துல நம்ம எடுத்துக்கணும். கீரை வகைகள்லையும் கால்சியம் இருக்கு. இதை சார்ந்த அடுத்த ஒரு தொடர் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பால்ல வந்து இந்த பூஸ்ட், மைலோ, காம்ப்ளான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்த வேண்டாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது எப்படி அப்படிங்கறத பத்தி? அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்துங்க எப்படின்னா, இதெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் தான். நீங்க வந்து நம்ம நல்ல ஆகாரம் கொடுத்தோம்னா குழந்தைக்கு எந்த சப்ளிமெண்ட்டுமே தேவையில்லை. இப்ப நானெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு எந்த சப்ளிமெண்ட்டும் கொடுத்து வளர்த்துல. நானா டாக்டரே போய் பார்க்கல. ஏன்னா இப்போ அந்த வாழ்க்கையோட நிலைமையே அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து குழந்தைக்கு வந்து குழந்தை பிறந்ததுல இருந்தே சொட்டு மருந்து ஊத்தி தான் வளர்த்துறோம். டெய்லி வந்து மாத்திரை கொடுத்துதான் குழந்தை தூங்க வைக்கிறோம். அது வந்து நம்ம நல்ல ஆகாரம், நல்ல உணவு, நல்ல விளையாட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னா டாக்டர் கிட்ட போற வேலையே இல்லை. பூஸ்ட் கொடுக்கறது எல்லாம் தப்பு இல்லை. அதெல்லாம் புரோட்டீன், எக்ஸ்ட்ரா புரோட்டீன் கொடுக்கணும். அதை நான் வந்து பருப்பு வகையிலேயே அந்த மாதிரி சேர்த்திட்டு போகணும். குழந்தை நிறைய பருப்பு என் குழந்தை பருப்பு சாப்பிடாது டாக்டர் அப்படிம்பாங்க. அது நான் பிறக்கும்போது பருப்பு சாப்பிட மாட்டேன்னு எழுதி வச்சுட்டா பிறந்தது. நாம வந்து குழந்தை எப்படி அந்த காலத்துல நெல்லாச்சு ஒரு சொல்லி சாப்பாடு கொடுத்தாங்க, அது மாதிரி குழந்தைய வந்து நாம வந்து கண்டிக்கவும் முடியாம இதுவும் பண்ண முடியாம அவங்களுக்கு பழக்கணும். ஓகே ஓகே. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மைக்ரேஷன் அண்ட் ஹெட் பெயின் வரும் பொழுது ஜாயிண்ட் பெயின் வருது அவருடைய மனைவிக்கு, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Probably he is stressing her out, stress related. So அவர் தள்ளி இருந்தா அது வராதே அப்படின்னு கேளுங்க. மைக்ரேன் யூசுவலா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். யூசுவலா அவங்களுக்கு வந்து பிளட் பிரஷர் எல்லாம் இருந்தா வரலாம். பட் அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம ஊர்ல வர மைக்ரைன் ஐ எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஐ செக் பண்ணணும், பிளட் பிரஷர் செக் பண்ணணும். இதெல்லாம் இல்லைன்னா most of the time it's stress related. ஓகே ஓகே. அடுத்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்பாட் அண்ட் எஸ்பிஜிடி லெவல் அதிகமாக உள்ளது, தினசரி டேப்லெட் எடுக்க வேண்டி உள்ளது, இதற்கு நிரந்தர தீர்வு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அவங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட போய் பார்க்கணும். ஏன்னா அது எதனால அது வந்து அதிகமா உள்ளது, லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க வந்து சொல்லணும். Best is to see a physician or a gastroenterologist. Okay, okay.
அடுத்தது குழந்தைகளுக்கு பேக் பெயின் இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது எதனால வருது, அதை எப்படி பிரிவென்ட் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதைய பத்தியும் நான் விளக்கமா சொன்னேன். 2 ரீசன் தான் வந்து குழந்தைங்களுக்கு பேக் பெயின் வருது. பாஸ்டர், அதாவது வந்து பெட்ல படுத்துட்டே வந்து டிவி பாக்குறது, பெட்ல படுத்துட்டே வந்து போன்ல உட்கார்ந்து இது பண்றது, சேர்ல உட்காரும் போது ப்ராப்பர் பாஸ்டர்ல உட்காராம உட்கார்றது, படிக்கும் போது வந்து சேர்ல உட்கார்ந்து படிக்கிறாங்கன்னா ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் 90 டிகிரி பெண்ட் இருக்கணும். ரொம்ப லோ சேர்ல உட்கார்றது, இல்லை ஹை சேர்ல உட்கார்றது, இது பாஸ்டர். இது அனதர் திங் வந்து ஸ்கூல் பேக், கேரிங் எ ஹெவி ஸ்கூல் பேக். இதுதான் பேக் பெயின் வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய மெயின் இது. ஆனால் ஒரு குழந்தை கண்டினியூஸாக பேக் பெயின் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா அவசியமாக அதை டெஸ்ட் பண்ணி என்னன்னு செக் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா வந்து ஒரு குழந்தை அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா அதுல ஏதாவது வியாதியும் இருக்கலாம். அது இருக்குதா இல்லையான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிறதுல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அதாவது மில்க் அண்ட் பூஸ்ட் பத்தி நமக்கு இப்பதான் நியூஸ் வந்திருக்கு. வந்து தே ஆர் பேட் அப்படின்னு. ஏன்னா அதுல வந்து அதிகமா தே ஆடட் சுகர் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து மில்க் அண்ட் பூஸ்ட் வந்து, அது பூஸ்ட்ல நிறைய ஆடட் சுகர் இருக்கிறதுனால அது அதிகமா கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து டீஹைட்ரேஷன் வந்தா கூட மைக்ரைன் வரும். அதாவது வந்து ஏன்னா வந்து நம்ம இந்த சம்மர்ல வந்து நிறைய வந்து வேர்வை இதெல்லாம் வந்து நீர் லெவல் குறைஞ்சது, தண்ணி நிறைய குடிச்சுட்டே இருக்கணும். அந்த டீஹைட்ரேஷன் வந்ததுன்னா கூட நம்மளுக்கு வந்து மைக்ரைன் வரலாம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 சொந்தங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. குழந்தைகள் அவர்களுடைய படிப்புல கவனம் செலுத்தும் பொழுது ஒரு நாளைக்கு அவங்க வந்து இன்றைய கால சூழ்நிலையில் போட்டி நிறைந்த உலகத்தில் சிபிஎஸ்இ பேட்டர்ன்ல படிக்கிறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்கள் 12 to 14 மணி நேரம் அவர்கள் வந்து அவர்களுடைய உழைப்பை போட வேண்டி இருக்கிறது. அது வந்து குழந்தைகளுடைய உடல் நலத்திற்கு ஏற்றதா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னைக்கு காம்படிஷன் உலகத்துல அது எப்படி அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துங்க என்னால சரியான இது கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு அதான் சொன்னேன் இல்லைங்களா, சில குழந்தைகள் வந்து 5 மணி நேரம் படிச்சு ஒரு குழந்தை 12 மணி நேரம் படிக்கிற மார்க் எடுக்க முடியும். அது வந்து ஒவ்வொரு குழந்தையோட திறமையை பொறுத்தது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் சச் அ காம்படிட்டிவ் வேர்ல்ட். பீப்புள் ஹாவ் டு ரியலி ஒர்க் ஹார்ட் டு ரீச் தட் லெவல். எஸ்பெஷலி அந்த +2 எக்ஸாமுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அவங்க அந்த லெவல்ல படிச்சு வரலன்னா அவங்களோட ஃபியூச்சர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. அதுக்கு வேற வழியே கிடையாது. அது இன்னொன்று வந்து அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு குழந்தையோட திறன் அறிந்து அவங்கள வந்து ஓரளவுக்கு தான் புஷ் பண்ண முடியும். ஒரு குழந்தை வந்து சரியா படிக்கலைன்னா அந்த குழந்தை நீ நல்லா படிச்சாகணும்னு சொல்லி மிரட்டி அடிச்சு நீ எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் படிக்க வைக்கிறதுனால அந்த குழந்தையோட உடல் தான் பாதிக்கப்படும் வழிய அதுக்கு ஒரு பெரிய இது வராது. ஓகே, இப்போ இன்றைய காலகட்டத்துல குழந்தைகள் வந்து அவர்களுடைய ரொட்டீன் லைஃப் ஸ்டைல்ல இருந்து மாறி ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கல்ச்சர்ல இருந்து மாறி லேட் டு பெட் அண்ட் லேட் டு ரைஸ்ங்கிற கல்ச்சர் வராங்க. இது எப்படி ஓவர் கம் பண்றது, எப்படி அதை மாற்றுறது? வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஆன்சருங்க. இது வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போ வந்து நான் இது எப்படின்னா, இது வந்து சேஞ்சிங், எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங், த கல்ச்சர் இஸ் சேஞ்சிங். லைக் வந்து நான் சின்ன பையனா இருந்தபோது ஊர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது. நான் ஹாஸ்டல்ல இருந்து வரும்போது நைட் பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா 8 மணிக்கு வந்து இறங்குன்னா ஊரே கருகும்னு இருக்கும். ரோடு எந்த இடத்துக்கு ரோடு இருக்கு, எங்க பள்ளம் இருக்குன்னு தெரியாம மாதிரி நடந்து போகணும். டார்ச் லைட் அடிச்சுட்டே போகணும். ஏன்னா கிராமத்துல வந்து 8 மணிக்கு கிராமமே அமைதி ஆயிரும். ஆனா இப்ப சீரியலே 8 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. ஸோ 7 மணிக்கு சாப்பிட்டு எல்லாம் சீரியல் முன்னாடி உட்காந்துருக்காங்க, எல்லாம் சீரியல் முடிச்சுட்டு தான் சாப்பிட உட்கார்றாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களை மட்டும் தப்பு சொல்லி நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு கலெக்டிவா இது பண்ணணும். அன்பார்ச்சுனேட்லி லைக் வி ஆர் கோயிங் அவே ஃப்ரம் தட். இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம அது டிவி எல்லாம், அது வில்லேஜ்ல எல்லாம் போனா எனக்கு தெரிஞ்சு வந்து 8 மணிக்கு தூங்குறவங்க இப்போ இந்த டிராமா ஆரம்பிச்சிருச்சுன்னு போய் வெளியில உட்காந்து பேசுறவங்க அந்த டிராமா முடிச்சுட்டு மறுபடியும் வெளியில வருவாங்க. அந்த அளவுக்கு இதாயிருச்சு இப்போ. கண்டிப்பா கண்டிப்பா. கால நேரம் கருதி கடைசியாக ஒரு 3 கேள்வியுடன் முடிச்சுக்கிறோம். நிறைய கேள்விகள் சொந்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் கடைசி 3 கேள்விகள், முக்கியமான கேள்விகளை கேட்டுட்டு நம்ம இன்றைய சிறப்பு காணொலியை முடிச்சுக்கலாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு சொந்தம் கேட்டிருக்காரு, குழந்தை உயரமாக வளர நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது வந்து இது வந்து
நிறைய பேர் போய் மரத்துல தொங்க விடு அப்படிவாங்க. குழந்தை வளர்ச்சிக்கு அதெல்லாம் ஜெனட்டிக் மேக்கப். இவ்வளவுதான் வளரணும்னா அவ்வளவுதான் வளரும். அது நல்ல ஊட்டச்சத்து கொடுத்தால் நல்ல வளர்ச்சி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும். பட் ஜெனட்டிக் மேக்கப் யாராலையும் மாற்ற முடியாது. குழந்தை ஓடி ஆடி விளையாடணும், நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கணும், அது வளர்ச்சியை ஓரளவுக்கு கொடுக்கும். பட் அந்த ஃபேமிலிலேயே எல்லாரும் ஷார்ட்டா இருக்கிறவங்க நான் உனக்கு நிறைய சாப்பாடு கொடுக்குறேன், நிறைய ஓடி ஆடினா அது ஓரளவுக்கு தான் அந்த குழந்தை வளர்ச்சி வரும். ஓகே, இன்னொரு ஸ்பெசிபிக்கான क्वेश्चन கேட்டிருக்காருங்க. கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டு ஒரு ரிப்ளை வேணும்னு கேட்டிருக்காருங்க. Is flat head normal in 2 to 3 month old babies? Does it flat head? Yeah, okay, that is normal in a 2 to 3 month old babies. Does it require osteopath treatment? No. அது பீடியாட்ரிஷியனை பார்த்துக்கிட்டோம். அந்த காலத்துல எல்லாம் ஏன் குழந்தைய நிலத்துல போட்டு பாயில படுக்க வைப்பாங்கன்னா, அது குழந்தை தலையை திருப்ப தலை உருண்டு அது ஷேப் வர்றதுக்காக தான். பட் இந்த காலத்துல பாயில படுக்க வைக்கிறதே இல்லை. Okay, அது எக்ஸ்டென்ஷனா இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காருங்க. Will it get solved automatically when usually it will get corrected on its own, but always அது என்னன்னு சரியா தெரியாம நான் பதில் கொடுக்க முடியாது. அவங்க நெக்ஸ்ட் டைம் குழந்தைய பீடியாட்ரிஷியன் கிட்ட வேக்சினேஷன் கூட்டிட்டு போகும்போது ஸ்பெசிஃபிக்கா அவங்க பீடியாட்ரிஷியனை கேட்கலாம். அவங்க அதை தலையை செக் பண்ணிட்டு கரெக்டா சொல்லுவாங்க. ஓகே, thank you so much. இப்ப லாஸ்ட் ஃபைனல் क्वेश्चन ஃபார் தி டே. நிறைய சொந்தங்கள் இந்த கேள்விகள் நம்ம முன்னாடி கேட்டிருக்கிறதுனால அதிகப்படியான கேள்விகள் ஒரே ஏரியால இருந்து வரும்பொழுது அந்த கேள்வியை நம்ம கடைசி கட்டத்தினுடைய அத்தியாயத்துக்காக ரிசர்வ் பண்ணி தான் கேட்கறது நம்ம வழக்கம். ஸோ இன்றைய கால குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் அவர்கள் எந்தவித நோய் நொடி மற்றும் அவர்களுடைய ஒரு சீரான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்க இதுவரைக்கும் கூறிய அத்தனை விஷயங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இருந்தாலும் 3 முக்கியமான விஷயங்களை இன்றைய குழந்தைகள் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு ஒளிமயமான ஆரோக்கியமான ஹெல்த்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த 3 முக்கிய விஷயங்கள் என்ன? ஒரு 3 முக்கிய முத்தாய்ப்பான ரூல்ஸ் தட் தே ஷுட் ஃபாலோ அப்படிங்கறத உங்களுடைய ஒரு சஜஷனா, ஒரு வழிமுறையா, ஒரு பிரிஸ்கிரிப்ஷனா கேட்டிருக்காங்க. இல்ல அது நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொன்னேன். நான் என்னோட கிராமத்துல என்னோட வாழ்க்கை இருந்த போது என்ன 3 சுத்தமா கிடைச்சது? சுற்றமான காற்று, ஆரோக்கியமான உணவு, தேவைக்கு ஏற்ப விளையாட்டு. உடலுக்கு விளையாட்டு, உணவு, சுத்தமான காற்று, நேரத்துக்கு தூங்கிட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கணும். தூக்கம் கிடக்கூடாது. அந்த குழந்தை 8 மணி நேரம் தூங்கணும்னா அந்த 8 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கணும். அப்பதான் அடுத்த நாள் அது சுறுசுறுப்பாக இருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ணி எதுவும் பண்ண முடியும். ஸோ இதுதான் முக்கியமான இது. அதாவது ஆரோக்கியமான உணவு, தேவையான அளவு விளையாட்டு, நல்ல ரெஸ்ட், இந்த 3 தான் மெயினா தேவை. மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. ஏன்னா நிறைய சொந்தங்கள் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடலாமா, இந்த ஜங்க் ஃபுட் கொடுக்கலாமா, அந்த ஜங்க் ஃபுட் கொடுக்கலாமா, மெயினா இந்த ஃபிஸி ட்ரிங்க்ஸ் இதுல எல்லாம் too much of a sugar is not good for the health. அவ்வளவுதான். ஓகே, அதனால அந்த கேள்விகளை நான் இந்த செஷன்ல கேட்கவே இல்லை. ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு கெடுதலான விஷயம் அப்படிங்கிறது. நீங்க இந்த 3 முத்தாய்ப்பான விஷயங்கள், 3 rules that a child should follow for a healthy and great future அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. இன்றைய நம் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக உலகில் பல நாடுகளில் உள்ள நம் கொங்கு சொந்தங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்முடன் இந்த காணொளி மூலியமாக இணைந்து கேபிஎன் குளோபல் சார்பாக நடத்தப்படும் இக்காணொளியில் அனைத்து சொந்தங்களும் ஓர் குடும்பமாக அவர்களுடைய வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் அவர்களுடைய தொழில் மற்றும் குடும்ப வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் கேபிஎன் சார்பாக பல காணொளிகளை நாம் இதுவரைக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோம். இன்றைய காணொளி சிறப்பு காணொளி அன்னையர் தினம் சார்பாக அன்னையும் அவர்தம் குழந்தையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையர்களை வேண்டி இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நம் கொங்கு சொந்தங்கள் சார்பாக உங்களின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து இந்த காணொலியில் பங்கு கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக எங்களுடன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய பொன்னான நேரத்தை நம் கொங்கு சொந்தங்களின்
வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் அவரது குழந்தைகளின் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் அருமையான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். கண்டிப்பாக அனைவரும் பின்பற்றி அனைவரும் அவர்களுடைய குழந்தைகள் வாழ்வில் ஒரு வெற்றி, ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு கண்டிப்பாக முன்னெடுப்பார்கள் என்று நம்பிக்கையுடன் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் இந்த காணொலியில் இணைந்தமைக்கு நன்றி கூறி நம் சிறப்பு விருந்தினருக்கும் கோடான கோடி நன்றிகளை அனைத்து நன்றி. அதாவது முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டும். இந்த கேபிஎன் நெட்வொர்க்ங்கிறதே எனக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஐ திங்க் நீங்க இது சீரியஸா இது இப்படி, அதாவது இது நிஜமாவே, அதாவது ஒரு மருத்துவருக்கு உதவுதா இல்லையா, டெஃபினட்டா இது தொழில் செய்யறவங்களுக்கு, தொழில் சார்ந்தவங்களுக்கு அவசியமாக இதன் மூலம் நல்ல பலனடைவார்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிந்த சொந்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணும்போது இது டெஃபினட்டா நம்ம சமுதாயம் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு உதவி செய்யும். கண்டிப்பாக இன்றைய சொந்தங்களுக்கு நன்றியுரை தெரிவிப்பதன் மூலமாக மட்டுமல்லாமல் நம் கேபிஎன் காணொளியில் உள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷனுக்கு ஒரே ஒரு அவர்களுடைய திறந்த மனதின் வெளிப்பாடாக தெரிவித்தது என்னவென்றால், நம் கொங்கு சொந்தங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த விதமான நியாயமான உதவி தேவைப்பட்டாலும் நம் கொங்கு சொந்தங்கள் எந்தவித தயக்கமும் இன்றி தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அவர்களுடைய ஒரு பிரைவசி, அவர்களுடைய வாழ்வில் அவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவராக இருக்கும் பொழுது ஆபரேஷன் மற்றபடி அவருடைய டைம் ஷெட்யூல் எல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம அவருடைய நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக கேபிஎன் மற்றும் கேபிஎன் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா india@kbnglobal.org அப்படிங்கிற ஒரு மின்னஞ்சல் முகவரியை நம்ம இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்றோம். சொந்தங்கள் யாருக்காவது எந்த சிறப்பு விருந்தினரை தொடர்பு கொள்ள வேண்டும், வேறு ஏதாவது நியாயமான, நான் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், நியாயமான காரணங்களுக்கு அவர்களை அணுக வேண்டும் என்று தெரிவித்தால் தயவு செய்து இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய வினாக்களையோ அல்லது உங்களுடைய கோரிக்கைகளையோ அல்லது உங்களுக்கு தேவைப்படும் உதவிகளையோ நீங்க தாராளமா அனுப்பலாம். சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், மறுபடியும் நான் ரிப்பீட்டடா சொல்றேன், india@kbnglobal.org இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க எனி டைம் மெசேஜ் அனுப்பலாம். எந்த சிறப்பு விருந்தினரிடம் உங்களுடைய அந்த மின்னஞ்சல் சேர வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களோ அதை தெரிவித்தீங்கன்னா அதையே நாங்க அவர்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். அவர்கள் அவர்களுடைய பணி அலுவல் நேரத்தின் இடையே கண்டிப்பாக நம் கொங்கு சொந்தங்களுக்கு உதவி செய்வதாக அனைவரும் ஒத்துழைத்து நமக்கு உறுதி கொடுத்துள்ளார்கள். அதே உறுதியை இன்றைய சிறப்பு விருந்தினரும் நம் குழந்தைகளுக்கு, நம் கொங்கு சொந்த குழந்தைகளுக்கு எனி டைம் எனி ஹெல்ப் வேணும்னாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் இன்றைய காணொலியில் இணைந்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு மீண்டும் கோடான கோடிகள் நன்றி கூறி இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும்
இலவசமாக எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.